திருச்சிற்றம்பலம். கல நீரைகனி அப்பம் மூடவள் கூறி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமை புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய போனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்பூனம் அதனிடை வமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ திந்தாகுலமானவே தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிவிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமடி திருவா அதபுரர் திருத்தாள் போற்றி சிற்றமும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஐயா வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இன்று வீர ராகவேச படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியிருக்கிறோம். நாம் எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையில் ஒரு கபாலம் ஏந்தி கடைதொறும் பலிகொள்வார் எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம் மேவினாரை கையினால் தொலைவல்லாருக்கு கடுவினை களையாமை என்று மிக அற்புதமாக அப்பசுவாமிகள் பாடுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், சிவபெருமானுக்குரிய எத்தனையோ மலர்கள்ல இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, மை போன்று இருக்கக்கூடிய குவளை மலரை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. மையினார் மலர் மை போன்ற நிறத்தையுடைய அந்த குவளை மலரை சொல்றாரு. ரெண்டாவது இந்த சங்கு புஷ்பம் பாத்தீங்கன்னா மை கலர்ல இருக்கும் பாத்துருக்கீங்களா, அது சிவபெருமானுக்கு ரொம்ப சூடக்கூடிய ஒரு மலர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம நந்தவனத்துல நிறைய இருக்கும், அது பூத்து குழுங்கும், அதை பறிக்கிறதுக்கு ஆள் இருக்காது பாத்துக்கோங்க, அப்படி சிறப்பா இருக்கும் அந்த சங்கு புஷ்பம்னா. அதே நிறத்துலதான் இருக்கும் இந்த குவளை மலர். அதே நிறத்துல சொல்றாரு, அது வந்து சிவபூஜைக்கு ரொம்ப முக்கியமான மலர். அந்த குவளை மலர் வந்து அட்ட புஷ்பத்துல ஒரு முக்கியமான மலர், குவளையும் ஒரு மலர். பாதிரி, குவளை, அலரி, அலரி என்று வழங்கக்கூடிய செவ்வரளி, அப்புறம் மல்லிகை, அப்புறம் நந்தியாவர்த்தம், இந்த மலர்கள்லாம் சிவபெருமானுக்குரிய அட்ட புஷ்பங்களையும் உண்டு. ஏன் சுவாமிக்கு அட்ட புஷ்பம் நம்ம சாத்துறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களாக விளங்கக்கூடிய இந்த கொல்லாமை, இந்த அந்த தீய குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட சுவாமிகிட்ட கொடுத்துட்டு நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் சுவாமி என்ன செய்வாரு நமக்கு அந்த அதையெல்லாம் சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது. நம்ம தீய குணங்களை எல்லாம் சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது. அதே மாதிரி சாமிக்கு உணவு ஊட்டுறது எதுக்காக உணவு ஊட்டுறோம் அப்படின்னா, நம்முடைய தற்போதமாக விளங்கக்கூடிய ஆணவ மலத்தை சுவாமிக்கு என்ன செய்யறோம், தன்னுடைய எதனால நான் செய்கிறேன் என்கின்ற அந்த உணர்வை நம்ம என்ன செய்யறோம், சாமி கிட்ட நைவேத்தியமாக கொடுத்தோம். இப்படி ஒவ்வொன்றையும் சாமிகிட்ட நம்ம கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உயிரானது பக்குவம் அடைந்து கொண்டே வரும். அது மாதிரி சிவ பூஜை பண்றவங்க பார்த்தீங்கன்னா அன்றாடம் இந்த ஆன்மாவை கொண்டு போய் சுவாமியுடைய திருவடியை கொண்டு போய் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மா போய் திருவடியில போயிட்டு வரும்போது புதிய ஆன்மாவாக வரும். அப்ப ஏற்கனவே இருந்த ஆன்மா என்ன ஆகும் அப்படின்னா, சாமி திருவடிக்கு போனதும் பக்குவம் அடைந்து கொண்டே வரும். அது வர 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 நாளுக்கு நாள் அது புதிய ஆன்மாக வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறைவனுடைய அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கான அந்த ஒரு உபாயத்தை அது தேடிக்கொள்ளும். அப்படி இந்த மலரை பற்றி மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பாகம், அப்படி கோலை மலரை சாத்தக்கூடிய பெருமான் மங்கையை இடப்பாகமாக வைத்து இருக்கின்றார் என்று சொல்லுகிறார். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மங்கை இடப்பாகம் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த மூர்த்தத்துக்கு தாதான்மிய சக்தி என்று பெயர். விட்டுரீங்கா சக்தி, தாதான்மிய சக்தி என்று பெயர். தனியா ஒரு அம்பாள் இருக்காரு பாத்தீங்களா நம்ம கோயில்ல, சிவலிங்கத்துல எப்பயுமே ஒரு சக்தி இருக்கும், அது வந்து மனோன்மணி. தனியா சிவகாமி அம்பாள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பரிக்கிரக சக்தி.
பறிக்கிற சக்தியை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு சக்தி தான் பறிக்கிற சக்தி. அது எது சக்தியாக வரும் அப்படின்னா, இந்த மாயையே சிவபெருமானுக்கு ஒரு பரிக்கிரக சக்தியாக வரும். புரிஞ்சுச்சா? அப்ப கோயில்ல இருக்கக்கூடிய 2 அம்பாள் யாரு? ஒன்று விட்டு நீங்க சக்தி. எப்பயுமே சக்தி பிரிஞ்சே இருக்காது சாமி விட்டு. அதுதான் நம்ம வந்து அருள் சக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த அருள் சக்தி தான் விட்டு நீங்கா சக்தி. இப்ப நமசிவாய பஞ்சாயத்துல மலைப்பாட்டுல ஒரு சக்தி இருக்கு. அது வந்து எதை காட்டும் அப்படின்னா, உலகத்தை காட்டும், இறைவனை மறைக்கும். அருள் சக்தி என்ன செய்யும்? இறைவனை காட்டும், உலகத்தை மறைக்கும். இந்த 2 சக்தியுமே சாமி பயன்படுத்துறாரு. இப்படி அருள் சக்தி வந்து அதனாலதான் பெண்ணின் நல்ல அவளோடும் பெருந்தவ கொழுந்து அப்படின்னாரு சைக்கிளாசன். பெண்ல நல்ல பெண் யாருன்னா அருள் சக்தி தான் நல்ல பெண். இந்த உயிர்கள்லாம் எப்படி அப்படின்னா ஆனா, இப்ப அடின்னு ஆண் பிள்ளையா இருந்துட்டு அப்படின்னா நம்ம ஆணா இல்ல பெண்ணா? நாமளும் பெண்ணு. உயிர்கள் எல்லாமே பெண்ணு. அடுத்த பிறவில பெண்ணாவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்த வினைக்கு தகுந்தவாறு பெண்ணாவை பிறக்குவதற்கும் வாய்ப்பு. ஏன்னா இந்த உயிரினுடைய தன்மை வந்து ஆண் பெண்பால் தன்மை கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்களை பார்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே மூழ்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபிறவில கண்டிப்பா சாமி என்ன போட்டுருவாரு? பெண்ணா போட்டுருவாரு. நீ பார்த்தல, நீ இருந்து பாரு அப்படின்னு சொல்லி பெண்ணா இருந்து பார்க்க. அது மாதிரி ஏத்த வீட்டுக்காரங்க கூட ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடிப்புடி சண்டை போட்டு கோர்ட்டு வரைக்கும் போறவங்க என்ன செய்வாங்கன்னா, சாமி மறுபிறவில 2 பேரும் சேர்த்து விட்டுவாரு. 2 பேரும் சண்டையில போடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து அப்படின்ட்டு மறுபிறவில என்ன பண்ணிடுவாரு? கணவன் மனைவியை போட்டுருவாரு. அண்ணனையும் பழக விட்டுருவாரு. அந்த மாதிரிதான் சாமி எல்லாமே செய்வார். அதுக்கு எதுக்காகன்னா அந்த பக்குவம் வருவதற்காக தான் எல்லாமே செய்வார். சாமி செய்கின்ற எல்லாமே நம்ம மேல கோபத்தினாலேயோ தாபத்தினாலேயோ கிடையாது. சாமி இப்படி பண்ணிட்டாரு, சில பேர் பார்த்தீங்கன்னா சாமி இப்படி பண்ணிட்டாரு, ஏதாவது பண்ணிடுவாரோ வச்சிருவாரோ அப்படின்லாம் கிடையாது. சாமியை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து கருணையே வடிவாங்க. சிவபெருமான் ஒருவர் தான் கருணையே வடிவாங்க. மற்ற தெய்வம் கூட இந்த துஷ்ட தெய்வங்கள், அந்த நாட்டுத்தேவர், ஆட்டுத்தேவர் அப்படின்னு ஒவ்வொரு வரியா சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசகர். அந்த தெய்வங்கள்லாம் தண்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சிவபெருமான் வந்து தண்டிக்க மாட்டார். ஏன்னா சாமி வந்து கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பிர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி. நேற்று சாமியோட கருணையை பாருங்க. நேற்று திரு குற்றாலத்துக்கு நைட்டு கிளம்பி போறோம், கரெக்டா நட சாத்துறாங்க. உள்ள போறோம், ஐயா உள்ள நாங்க ஸ்ரீலத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னதும் அதுல நாங்க ஒரு 4-5 பேர் தான் உள்ள போறோம். மத்தவங்க வெளியில நின்ட்டாங்க, கதவை கூட்டிட்டாங்க. நாங்க உள்ள போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. இல்ல இறைவனுடைய எல்லை இல்லாத என்னன்னா இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்வத்தோட போறவங்களுக்கு சாமி உள்ள உடனே அனுமதி கொடுக்குறாரு. புரியுது அவங்களுக்கு? பவரவங்க போவோம், என்ன பூட்டிட போறாங்க அப்படின்னு பின்னாடி வரவங்களுக்கு கதவை பூட்டிட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வழிபாட்டுல வந்து அவசரம் வேணும். எதனால இந்த சிவபுண்ணியத்தை நாம் பெற வேண்டும் என்கின்ற உட்காருங்க. சிவபுண்ணியத்தை விட்டுறக்கூடாதுங்கிற அந்த உரைப்பு நமக்கு இருக்கணும். மலர் கட்டி கொடுக்கணும், விளக்கு போடணும், கையினால என்னென்ன பணி செய்யலாம் செய்ய முடியும். அந்த ஐயெல்லாம் நல்ல பணி செய்வாங்க அப்படின்னு நிறைய தடவை பார்த்துருக்கேன் நம்ம கோயில்ல. உங்க பேர் என்ன வருங்க? வைரமுத்து. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உழவர பணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு பாக்குற நேரம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க. மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். வாய்ப்பு இருக்கும் போதே இறைவன் மேல நம்ம என்ன செய்யணும்? அன்பை செலுத்தி கொண்டே இருக்கோம். அந்த அன்பு உடனே வந்துடாது, பணி செய்தால்தான் வரும். பணி செய்யலன்னா வராது. என் கடன் பணி செய்து கிடப்பது. இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என் பணி செஞ்சு ஏதாவது கொடுப்பீங்களாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஏதாவது கிடைக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வராது. எதனாலும் இறைவனுக்கு பணி செய்யும் போது பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. சாமிக்கு பணி செய்யும் போது பிரதிபலனை எதிர்பார்த்தோம்னா அது வந்து வழிபாடு ஆகாது, பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு சாமி. நீங்க ஏதாவது ஒரு பலன் வேண்டி நீங்க கேட்டாலும் அதையும் சாமி கொடுப்பாரு. ஆனா அதுக்கு இந்த பிரிவுல கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு பிறவி கொடுத்து அனுபவிக்கணும். அதையும் மறந்து சொல்லிடணும்ல. இப்போ ஒருத்தர் ஆன்மந்த வேணும் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பிராப்தம் அந்த பிறவியில கொடுக்க முடியாத சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. சாமி என்ன செய்வாரு? அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்து ஆன்மந்த கொடுப்பாரு.
ஆனா சாமி கிட்ட நீங்க மறந்துடுவீங்க. ஆண் குழந்தை கேட்டு நீங்க மறந்துடுவீங்க, சாமி மறக்க மாட்டாரு. சாமி அவர் கெட்டத்துல எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த உயிர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாமி அந்த தக்க நேரத்தில் அந்த பொருளை கொடுக்கு. அவர் கணக்கு கீழ்கணக்கு, நம்ம கணக்கு மேல் கணக்கு. அவர் எழுதுற கணக்கு துல்லியமான கணக்கு, நுட்பமான கணக்கு. சிவபெருமான் வச்சிருக்கிற கணக்கு நுட்பம், வெகு நுட்பம். அது ஒரு சின்ன மனசால ஒரு சின்ன பாவனை பண்ணா கூட சாமி அதுல கணக்கு எழுதி வச்சிருப்பாரு. நம்ம இந்த கணக்குல ஏதாவது ஒண்ணு விட்டுறோம்ல, டீ குடிச்ச கணக்கு, இதெல்லாம் இன்னும் யாரும் பார்க்க போறாங்க, டீயை விடு அப்படி தூக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, டீயை குடிக்கிறதெல்லாம் யாரும் கேட்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த கணக்கெல்லாம் எழுத மாட்டாங்க. ஆனா சாமி கணக்குல எல்லா அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆயிரும். நீங்க என்னென்ன செய்தாலும், மனதால நினைத்தாலும், மனதால புண்ணியம் பண்ணாலும் சாமியுடைய கணக்குல அங்க அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் நீங்க என்ன செய்யணும், இப்பயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடணும். என்ன ஓபன்? பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அது எந்த பேங்க்? சிவலோகம் என்கின்ற பேங்க்ல நாம என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், சிவபுண்ணியம் என்கின்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டுக்கிட்டே இருக்கணும். சிவபுண்ணியத்தை என்னென்ன தொண்டு செய்வீங்களோ அது சாமி நீங்க போட போட அங்க அக்கௌண்ட் எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களா? எழுதுவாங்கல்ல. இப்ப நீங்க எவ்வளவு வர வைக்கிறீங்களோ, பணம் போடுறீங்களோ, அதை வர வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாரு, கேசியர் இருப்பார்ல. அதே மாதிரி நம்ம கேசியர் யாருன்னா சிவபெருமான். நீங்க சிவபுண்ணியம் பண்ண 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 சாமி அங்க கிரியேட் எழுதிக்கிட்டே இருப்பாரு. அவர் கையை கீழே வைக்கவே விடக்கூடாது. சிவபெருமான உங்க அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கணும். நீங்க டெய்லி சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருக்கோயிலுக்கு வரணும், அதுக்கு அக்கௌண்ட் ஓபன், அதுக்கு சாமி எழுதிடுவாரு. இந்த உயிர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கு, சண்டீஸ்வரருக்கு பூ வச்சிருக்கு, அது அடியாருக்கு வச்சா 2 மடங்கு சிவபுண்ணியம், சாமிக்கு வச்சா கூட 1 மடங்கு தான், அடியாருக்கு வச்சா 2. திருக்கோயில பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கும். 4 ஒருவரத்துல விட்டுருவாங்க. சாமி அம்பாளுக்கு ஏற்கனவே நிறைய பூ இருக்கும், ஆனா அடியாருக்கு ஒருத்தர் கூட பூ வைக்க மாட்டாங்க. அடியாருக்கு வைக்கணும், சாமி அம்பாள் வைக்கணும். ஆனா அதே போல அடியார்களுக்கும் என்ன செய்யணும், பூ வைக்கணும். ஆனா சாத்துறதுக்கு தான் ஆட்ட வர மாட்டாங்க. இதனால வேற வழி இல்லாம யார்ட்டையாவது ஐயர்கிட்ட கொடுத்து நம்ம சாத்திச்சோம். நம்மளே போய் வைக்கக்கூடாது குடும்பம் அளவுக்கு. சிவபூஜை எடுத்திருந்தால் அதுவும் சிவசிந்தனையோடு வைக்கணும்னு சொல்லி எங்க குருநாதர் சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு திருக்கோயில நம்ம இல்லாத ஒரு திருக்கோயில நம்ம போய் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிவசிந்தனையோட போய் சுவாமிக்கு பூ வச்சோம், சமைதி வாங்கலாம், வைக்கலாம். அதே அடி என்ன சொல்றேன், சாமி சிந்தனையோடு போய் பூவை வைக்கணும். பூஜை பண்றாங்க, சிவ பூஜை எடுத்துருக்கணும். மூர்த்தங்களை தொடலாம், அதுவுமே இல்லாத கோயில்ல தான். இருக்கிற கோயில நம்ம இல்லாத திருக்கோயில தீட்சை எடுத்து நாம என்ன செய்யலாம், அந்த பூவை சாப்பிடலாம். மையினார் மலர் நெடும் கண் மங்கையோர் பங்கராகி, அப்படி உமையமையை இடப்பாகமாக வைத்திருக்கின்ற நமது பெருமான் கையில் ஒரு கபாலம் ஏந்தி கண்டதோறும் பலி கொள்வார். சாமி என்ன பண்ணாரு, அந்த பிரம்ம கபாலத்தையே பலி கொண்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் சாமி வருவார். நம்ம வழக்கம் போல என்ன செய்வோம், கைச்சோலியா இருக்குங்க, இடத்த கழி பண்ணுங்க அப்படிம்போம். அப்படி கையேந்தி வருகின்ற திருக்கரங்களை எல்லாம் வீசும் திருக்கரங்கள் என்று என்ன வேண்டும் என்று பட்டினத்தார் சொல்றார். அதனால நாம முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் சாமி பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நம்முடைய வினையை வாங்குவதற்காக சாமி அந்த பலி கொள்கின்றார். பிச்சை பாத்திரம் ஏந்தவங்க, கையேந்துறவங்க எல்லாம் எதை கேட்கறாங்க, நம்முடைய புண்ணிய பாவத்தை கேட்கறாங்க. அதை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நாம கடை தேர முடியாது. தர்மம் செய்யறது எதுன்னா உங்களுடைய வினை கணக்கை அவங்ககிட்ட கொடுக்கறது தான் தர்மம் செய்யறது. அது மாதிரி தானமும் அப்படிதான். தானம் யாருக்கு செய்யணும்னு அடுத்து நம்ம எடுக்க போறோம். என்ன நூல் எடுக்க போறோம்னா, இந்த காஞ்சிபுராணத்துக்கு அடுத்து சிவ தர்மோத்தர நூல் வாங்கி வச்சாச்சு. அது உப ஆகமம் என்று பெயர். முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொன்ன அந்த நூலை நம்ம அடுத்து எடுக்க போறோம். அதுல என்னென்ன தண்டனை, சிவ தர்மம்னா என்ன, சிவ அபராதம்னா என்ன, சிவ பாவவியல், அப்புறம் நரகவியல், சொர்க்கவியல் அப்படின்னு நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாரும் தப்பு பண்ண மாட்டோம். அடுத்த நூல் அதுதான். சரி, அப்படி சாமி இந்த கபாலத்தை ஏந்தி அவர் ரொம்ப ஆணவத்துல இருந்தாரு. யாரு? பிரம்மா ரொம்ப ஆணவத்துல இருந்தாரு. சிவபெருமானுக்கு 5 முகம், நமக்கு 5 முகம். நாம ஏன் சிவபெருமானை வணங்கணும்னு நினைச்சாரு. சாமி என்ன பண்ணாரு, பைரவர் அனுப்பி அவர் ஒரு தலையை கொய்து அப்படி ஒண்ணு சாமி கட்டிருக்காரு. இப்ப எத்தனை முகம் ஆயிடுச்சு? 5 4 ஆயிடுச்சு. அதனாலதான் பிரம்மாவுக்கு 4 முகம்னு என்று பெயர். 5 முகத்தோட ஒழுங்கா இருந்திருக்கலாம், ஆணவம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு முகம் ஆயிடுச்சு. அப்படி கபாலம் ஏந்தி கண்டதோறும்
பழி கொள்வார். எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம். சாமி வந்து என்ன பண்ணுவாராம், அந்த வில்லு ஏந்தி இந்த பன்றிக்கு சண்டை போட்டார் பாருங்க, அதை இந்த இடத்துல சொல்றாரு ஏனம் ஓட்டி அப்படிங்கிற. கையில் வில்லை ஏந்தி அர்ஜுனரும் அர்ஜுனரும் சுவாமியும் வேடன் வடிவத்தில் வந்து ஒரு பன்றிக்கு 2 பேரும் அம்பு எய்தார். எய்ததும் இவர் எனக்குங்காரு, அவர் எனக்கு அப்படிங்காரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறாரு அர்ஜுனன். சிவபெருமன் நான் யாரு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி தன்னுடைய உருவத்தை காண்பிக்கணும். அதுவும் உருவத்தை உடனே காமிக்கலாம், நெஞ்சில ஒரு அடி அடிச்சாராம். அப்பதான் அவருக்கு சாமி தெரிஞ்சதான். அது வரைக்கும் தெரியலையா. வந்தது சிவபெருமன். 2 பேரும் மல்லு கட்டுறாங்க, தோளுக்கு தோளா சண்டை போடுறாரு. நெஞ்சில ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. வந்தது சாமி அப்படியே திருவடியில விழுது. சாமி தெரியாம பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு. இப்ப நீ எதுக்காக வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு மோட்சத்தை கொடுத்துருங்க, எனக்கு பிறவி போதும் அப்படின்னாரு. ஏன்னா இந்த பிறவிக்கு வந்துட்டாலே போதுங்கிறது தான் வரும். இனிமே ஒரு பிறவி யாராவது எதிர்பார்ப்பாங்களா? போதுன்ற சாமி இந்த ஒரு பிறவியே போதும். இங்க வந்து தருபடி விழுகுது சொல்ல மாதிரி, இங்க இதெல்லாம் முடியலைங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நம்மளால தாங்க முடியாது. ஆனா இது இன்ப மாதிரி தெரியும். எல்லா உலக வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கும் போது ரொம்ப இன்பமா தான் தெரியும். ஆனா பின்னாடிதான் ட்விஸ்ட் இருக்கும். அது வந்து யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. மாய் வந்து மயக்கவும் செய்யும் அன்றேங்கிறல. மாய் வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம மயக்கும். இப்ப தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. மாயை ஏற்கனவே மாயை சொல்லிட்டு தான் வரோம். சுத்த மாயை 5, அசுத்த மாயை 7, பிரகிருதி மாயா 24 இப்படின்னு சொல்ற இடத்துல இந்த அசுத்த மாயா கோணத்துல சொல்லும் போது மாயை வேற சொல்றாங்க. மாயை ஏற்கனவே சுத்த மாயை வந்துருச்சு. இங்கேயே மாயை சொல்றாங்க அப்படின்னா இந்த மாயைய சாமி என்ன செய்வாராம், முழுசும் பயன்படுத்த மாட்டாராம். அதுல ஒரு கூறத்தான் எடுத்து என்ன செய்வாரா, இந்த உலகம்னா சாமிக்கு ஒரு கூறான். முழு மாயை இறைவன் எப்பயுமே பயன்படுத்தினதே கிடையாதான். அதுல அந்த மாயையை எடுத்துதான் சுவாமி என்ன செய்யறாரு, அதுலயும் சுத்த மாயை, அசுத்த மாயை, அதுலயும் அந்த அராக தத்துவத்தில இருந்து சுவாமி என்ன செய்யறாரு, அந்த பிரகிருதி மாயா போனத்தை ஏற்படுத்துறாரு. அந்த பிரகிருதி மாயா போனத்துலதான் இப்ப நம்ம எங்க இருக்கோம், அந்த போனத்துலதான் நம்ம இங்க மண் தத்துவத்துல முதல் தத்துவத்துல நம்ம இருக்கோம். இப்போ இவர் என்ன திடீர்னு இப்படிதான் சொல்லி ஏதோ ஒண்ணு அர்ஜுனரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு ஏதோ தத்துவத்துக்கு போயிட்டாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதெல்லாம் சித்தாந்தம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். காலம், நியதி, கலை, வித்தை, அரகம் இதுலதான் நமக்கு வந்து சுவாமி என்ன செய்வாருன்னா இந்த தத்துவத்தை கொடுக்கும் போதுதான் அறிவு இச்சை செயலை நமக்கு தூண்டி விடுவார். இது அறிவித்தால் அறியும் அறிவு தான் இந்த உயிர்கள். எடுத்ததுமே எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு இந்த உயிர்களுக்கு கிடையாது. அப்ப அறிவித்தால் அறியும் அறிவுக்கு சுவாமி அறிவுறுத்துறாரு, இந்த உயிர்களை வந்து அறிவுறுத்து. அப்படி அறிவுறுத்தும் போது இது என்ன ஆயிருது, நானே அறிகின்றேன் என்கின்ற உணர்வு வருவதனாலதான் நமக்கு ஒவ்வொரு பிறப்பா வந்து ஒரு செயலை செஞ்சு என்ன செய்யறோம், நம்ம வேலையை எடுத்து பாருங்க. நம்ம வேலையை ஒரு ஆளு சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க, அப்படி இருக்குங்க நம்ம வேலை அப்படிங்கிறாங்கல்ல. அது முழுக்க முழுக்க ஆணவம், நம்முடைய ஆணவத்தின் செயல். எந்த பணி செய்தாலும் எல்லாம் சிவபெருமான் திருவருளால் வருகின்றது. அவன் செய்கிறதா நான் செய்யறேன், எனக்குன்னு ஒரு அறிவும் கிடையாது செயலும் கிடையாது என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு சிவபுண்ணியமும் நாம செய்யும். நாம இன்னொன்னா நம்ம செய்கின்ற சிவபுண்ணியம் வெளியில கூட தெரியக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மாதிரி பார்த்தா வேற விஷயம். நாம செய்யறதை யார்ட்டும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இத்தனை கோயில போய் எவ்வளவு வாரம் பண்ணி பண்றீங்க, சிலர் பாத்தீங்கன்னா 108வது திருவாசகம் முற்றுவதல் அப்படின்னு வைக்கிறாங்க. அது சரியா தப்பா? அப்படி வைக்கலாமா? சிலர் 280வது உழவார பணி அப்படின்னு போட்டு அன்னைக்கு அடின்னு பார்த்தேன், கும்போடத்துல ஒருத்தவங்க என்ன போட்டுருக்காங்க, 280வது உழவார பணி அப்படின்னு சொல்லி அதை ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி விளம்பரப்படுத்துறாங்க. அப்படி படுத்தலாமா? அது அவங்களுக்கு தெரியல. சித்தாந்தம் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை செய்யவே மாட்டாங்க. பட்டத்தை கூட போட மாட்டாங்க, சித்தாந்த ரத்னம் அப்படின்னு நினைச்ச மாட்டாங்க, போட மாட்டாங்க. உண்மையான சித்தாந்தம் படிச்சிருக்கவங்க எந்த பட்டத்தையும் போட மாட்டாங்க, எந்த புகழுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் முழுவதும் ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி பேசவே மாட்டாங்க, மௌனம் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம எந்த சங்கிலியில கட்டப்பட்டிருக்குன்னா ஆசை என்கின்ற சங்கிலியில் நம்ம கட்டப்பட்டிருக்கு. அதை உடைச்சி எறியதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும் என்று அந்த இடத்துல யார் சொல்லுவா, அருணகிரிநாதர் சொல்றார். அது துகள் ஆகணும்னா இறை வழிபாடு செய்தால் ஒழிய நாம் அந்த ஆசை என்கின்ற சங்கிலிய அறுக்கவே முடியாது. ஆசா நிகழும் துகள் ஆயினவின் பேசா அனுபூதி. அப்பதான் நீங்க சாமி உணர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் பக்கம். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எதுல நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களோ அதை கொஞ்சம் விட்டுத்தான் பாருங்களேன் இந்த உலகத்துல.
அப்படி ஒரு இடத்துல சொற்பொழி சொன்னதும் ஒருத்தர் என்ன சொன்னாரு, சொற்பொழி முடிஞ்சதும் சிவா நீங்க சொற்பொழியில சொன்னீங்க ரொம்ப ஆசைப்படுற பொருளை விட சொன்னீங்க. நான் எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும் சிவா. அதனால நான் அது இப்ப என்ன செய்யறேன், இப்ப அந்த லட்டை தொடரவே இல்லை அப்படின்னாரு. பரவாயில்ல, உண்மையில அவர் பாராட்டணும். முதல்ல உணவுல இருந்து கட்டுப்பாடு பண்றாரு, அதுவே பெரிய விஷயம்ல உங்களுக்கு. முதல்ல அவர் ரொம்ப எது பிடிக்குதோ அதை விட்டேன்னு சொன்னார் பாருங்க, அதுவே அவருக்கு முதல் சக்சஸ். இது அவங்க இறைவன் பக்கம் கொண்டு செலுத்தணும். அது மாதிரி இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்ட வரும். இந்த உலகத்துல உள்ள பொருள் எல்லாம் என்னைக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்களோ அன்னைக்குதான் சாமி கிட்ட பிறவாமை வேண்டும் என்கின்ற அந்த நியதியை நீங்க கேட்பீங்க. அப்படி இந்த உலக பொருள் எல்லாம் உல்லாச நிராகுல யோக இத சல்லாவ வினோதனும் நீங்களையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சூர பூபதியே அப்படிங்கிறாரு அருமையில. எல்லாம் அற என்னை இழந்துற, நம்மளே மறந்துடணும். அப்படி இருக்கணும். நம்மளுடைய பேரு கேட்டா கூட தெரியக்கூடாது. உங்க பேர் என்னதுங்க, ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னையே மறக்கணும். இறைவன் செலுத்தும் போது அப்படிதான் நம்ம நல்ல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், முதல்ல சுவாமியுடைய நாமத்தை கேட்டு அன்பு வருது சாமி மேல. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், அப்படியே அருள் பெருமானுடைய மூர்த்தியை அப்படியே கொண்டு போற அந்த பெண்ணு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை ஆரூர் கேட்டால், ஆரூர் அந்த பேரை கேட்டதுமே அவளுக்கு அன்பு வந்துருச்சு. ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அந்த அன்பு முழுவதையும் அவனுக்கே செலுத்தி பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படிங்கிறாரு அப்போ சாமி. இப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் அவ பேரை மறந்து போச்சான். அப்படி வரணும் சாமி மேல அன்பு. இப்ப நம்ம பேர் கேட்ட சரவணன், இப்ப நம்ம பேர் எங்கேயாவது யூஸ் பண்ணட்டுமே, உடனே இது கூப்பிட்டீங்களா நீங்க இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப நாங்க 2 வண்டி வந்துக்கிட்டு ஒருத்தர் சரவணன் கூட்டது நான் வேணும் அப்படி திரும்பி பார்த்தேன். அப்ப என்ன இருக்கு, நம்ம கிட்ட ஆணவம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம பேரு நம்ம எவ்வளவு ஊறி இருக்கணுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அதுதான் ஒண்ணும் பேரு மேல நம்ம ரொம்ப பற்று. அதனாலதான் மாணிக்கவாசகர் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்னாரு. பேர் வேண்டேன்ட்டாரு. ஏன்னா இறந்து போன அடுத்த நிமிஷத்துல நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, பணத்தை காலகாலத்துல தூக்குங்க, ரொம்ப வாடகை அடிக்கீங்க, 2 நாள் ஆச்சு, சீக்கிரம் தூக்குங்க அப்படிம்பாங்கல்ல. அப்படிதான் சொல்லலாம். அப்படி அதான் பேரனை நீக்கி பிணம் என பெயரிட்டு அப்படிங்கிறார் சுந்தரம் சாமியில. பேர் நீங்கி பிணம் என பெயரிட்டு. அப்படிப்பட்ட உடம்புல நம்ம பற்று வச்சிருக்கோம். இது ஏன் உடம்புன்னு பற்று வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பற்று வைக்க வைக்க பிறவி வந்துகிட்டே இருக்கும். என்னைக்கு அதனாலதான் ஞானிகள் என்ன செய்வாங்க, பாறாங்கல்ல மேல வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு மேல பற்று கிடையாது. ரமண மகரிஷி ஆபரேஷன் பண்ணும்போது குளோரோஃபார்ம் எடுத்து வந்தாங்களாம், மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு. இது என்னதுன்னு கேட்டாராம். குளோரோஃபார்ம் அப்படின்னாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னாங்க. மயக்க முறை செய்து நாங்க ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு இது மயக்க முறைதெல்லாம் போடணும், சும்மா அப்படி பண்ணியா அப்படின்னாராம். இப்போ எப்படி ஒரு இது பாருங்க, அந்த அளவுக்கு அவங்க உடம்பு மேல பட்டு கிடையாது. அவங்க சாமி சிந்தனை பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடம்பை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா உடல் ஒளியாகத்தான் எல்லாமே கடியும். ஞானிகளுக்கு உடல் ஒளியாகத்தான் வினை கடியும். அவங்க கேன்சரே வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்படும். நம்ம ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் காலகாலத்துல ஊசியை போட கூட்டு போகணுங்க, முடியல என்னால அப்படின்னு நினைச்சாங்க. உடனே ஒரு ஊசியை போட்டு மாத்திரை போடணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு ஊசியை போட்டு சரி பண்ணிருந்தா நமக்கு. அதனாலதான் சாமி அவர் ஆட்கொண்டுக்காரு. ரமண மகரிஷி அண்ணாமலையில அப்படியே அங்கேயே இருந்து சாமியுடைய பேரருளை பெற்றவர் ரமண மகரிஷி. இல்ல முதல்ல மாத்திரம் நம்ம எங்க முதல்ல மாத்திரை போடலாம்ல. நம்ம என்ன செய்வோம், முதல்ல ஊசியை தான் போட போவோம். டக்குனு உடனே குடமாகணும் தான் நினைப்போம். கொஞ்சமாவது வினை அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டோம். வினை அனுபவம் வேணும்ல. வினை அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான மருந்தும் ஒரு கண்ட்ரோல் தான் பண்ணும். உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய வினையினால வருது. இப்ப கேன்சரோ இல்ல வயிற்று வலியோ எல்லாமே ஒரு எதனால வருது, நாம் செய்கின்ற வினையினால வருது. அது இப்ப இருக்கக்கூடிய ஊசியோ இல்ல மருந்தோ அது கண்ட்ரோல் தான் படுத்துமே ஒழிய முழுசும் என்ன செய்யாது, கட்டுப்படுத்தாது. அது யாரால முடியும்னா சிவபெருமான் ஒருத்தராலதான் முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும். இந்த உலக மருத்துவம்லாம் கட்டுப்படுத்த முடியாது. வழிபாடு ஒண்ணுதான் முழுமையாக நீக்கும். மற்ற எந்த ஊசி போடுறதும் அந்த நேரத்துல கட்டுப்பாடோட இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த காய்ச்சல் வந்துடும்.
எதுவுமே கண்ட்ரோல் தான் பண்ணி வைக்குமே தவிர நோய் முழுவதையாக குணமாகும். உடம்பு சரியில்லை ஆசிக்க போனாலும் நாங்க பாட்டுக்கு பார்ப்போம். அப்ப மேல இருந்து சரி அவனை பார்த்து ஓடி போயிருக்காரு. யாரு கடைசி என்ன சொல்லுவாங்க, நீங்க கடவுளை ஒரு விஷயம் வேண்டிக்கோங்க அப்படிம்பாங்க. கடவுளாலே முடியாது, சாமியாலதான். சரி, சிவபெருமானால முடியாத ஒண்ணு இருக்கு, என்ன சொல்லுங்க. அவராலே ஒன்னால அறிய முடியாதான். தன் பெருமை தாமறியா தன்மையை சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் பெருமை அவருக்கே தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச சாமிக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னாங்க கிளாஸ்ல நடத்திட்டு இருக்கும்போது. ஐயா எங்க ஐயா வந்து தன்முறை நடத்தி எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா அப்படின்னாங்க. எல்லாம் யோசிச்சோம், பக்கத்துல கூட பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படின்னு சிவபெருமானுக்கே தெரியாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே சொன்னாங்க, அவர் பெருமை அவருக்கே தெரியாது. இப்ப நம்ம பெருமை மட்டும்தான் நமக்கு தெரியுது, மத்த எதுவுமே தெரியாது. நம்ம பெருமைனா உடனே 1000 பேருக்கு சாப்பாடு அன்னதானத்துக்கு நான் கொடுத்து வந்திருக்கேங்க. அப்புறம் என்ன சொல்லுவோம், கோயிலுக்கு ஒரு நாள் கூட தவறாம நான் போய்கிட்டு இருக்கேங்க, என்னுடைய இதை பத்தி நான் எடுத்து கேட்டு பாருங்க அப்படிங்கிறோம்ல. அப்படி நம்ம பெருமை நமக்கே தெரியக்கூடாது. எத்தனை தடவை கோயிலுக்கு போனா சிவபுண்ணியம் தானே, அங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆக போகுது, அங்க சாமி கணக்கு எழுத போறாரு. நீங்க வேட்டு போய்கிட்டே இருங்க, யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை, யார்ட்டையும் உங்களுடைய பெருமையை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பெருமையை எடுத்து உரைப்பதற்கு சிவபெருமானுக்கு தெரியும். அவருக்கு எப்ப இந்த உயிரை இதனுடைய பெருமை எடுத்து உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்படிதான் 63 நாயன்மாருடைய பெருமை எப்ப எடுத்து கொண்டு வந்தாரு. அவங்க பணி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, யார்ட்டையும் போய் சொல்லல நான் ஒவ்வொரு அடியா இருக்க திருவோடு கொடுத்துட்டு இருக்கேன், என்ன யாராவது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவருக்கு சொல்லவே இல்லை. அவர் இல்லத்துல இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு பணியா, ஒவ்வொரு அடியாரா வந்து திருவோடு வாங்கிட்டே இருந்தாங்க. சரி, விராட்டு கொடுத்துட்டே இருக்காரு, இவருடைய பெருமை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று 2வது மனைவியை ஒரு வீட்டுக்குள்ள இருந்து 50 வருடம் தொடாம இருந்தார். அது வெளியில தெரியாதுல்ல, அதை உலகுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக சாமி தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக தான் 63 நாயன்மார் வீட்டுக்கும் சாமி வர்றாரு. இல்லைன்னா நம்ம 63 நாயன்மார்கள் வர்றாரு நமக்கு தெரியாம போயிருக்கும். அப்ப ஒரு அடியாரு தொண்டு செய்யறாரு அப்படின்னா அவருடைய பெருமையை சிவபெருமான் ஒரு நாளைக்கு கொண்டு வர மாட்டாங்க, புகழ சாமி கொண்டு வர்றாரு. அது அவருடைய வேலை, நம்மளுடைய வேலை கிடையாது. நாம எடுத்து உரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் திருவாசம் 300 பண்ணியிருக்கேன். நம்ம பெருமையை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க. ஒரு நாள் பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்பயுமே இன்னும் பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் திருமூல தேவனார் எத்தனை வருஷம் வாழ்ந்தவர், 3000 வருஷம் இருந்து வாழ்ந்தவர். அவர் பெருமை நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம், இறை வழிபாட்டில் என்றவங்க பேரு எப்பயுமே நிலைச்சிருக்கும். மற்றவங்களுடைய வழிபாடு எல்லாம் மற்றவர்களுடைய பேரெல்லாம் நிலைத்து இருக்காது. அது நடிகர்கள் பேரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு கால எல்லையில அது நீங்கி விடும். இறை வழிபாட்டில் உள்ளவருடைய பேர் தான் நிலைத்து இருக்கும். சரி, அப்படி எய்வதோடு ஏனம் ஓட்டி சாமி என்ன செய்யறாருன்னா, அந்த பண்டிகைக்கு 2 பேரும் போட்டி போட்டாங்க. அதுல சாமி அர்ஜுனரா 2 பேரும் சண்டை போட்டதுல உடனே சாமி தன்னை வெளிப்படுத்தினார். முதல்ல என்ன கேட்டாரு, நீ வந்த நோக்கம் என்ன அப்படின்னாரு சாமி அர்ஜுனன்ட்ட. வந்த நோக்கம் பாசுர அஸ்திரம் வாங்குவதற்காக, அதை இந்த வாங்கிக்கோ, அடுத்த பிறவியில் உன்னை நான் ஆட்கொள்கின்றேன் என்று ஒரு 5000 வருஷம் கழிச்சு அவரை பிறக்க வைத்து கண்ணப்ப நாயனாராக அவதரிக்க செய்து 6 நாள்ல என்ன செய்யறாரு, மோட்சத்தை. கொஞ்ச நேரம் ஒரே வருஷம் இதுதானே சார், காட்பாக் தானே கிடையாது. அப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை சாமி கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க இது வரைக்கும் எத்தனை விஷயங்களை கேட்டு வச்சிருந்தாலும் சாமியோட கணக்குல அங்க அக்கௌண்ட்ல இருக்கும், இந்த உயிர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம இத்தனை பிறவிலையோ இது வரைக்கும் நம்ம எத்தனையோ சாமிகிட்ட கேட்டிருக்கோமே, அப்ப அத்தனைக்கும் ஒரு பிறவி வருமே, அதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க இறைவனை வழிபாடு செய்து, பெருமானே நான் எத்தனையோ கேட்டிருப்பேன், அதெல்லாம் நீக்கிட்டு இனி பிறவாத நிலையை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு சாமிகிட்ட நாம விண்ணப்பத்தை வச்சிருந்தோம். சரிதானா? ஏன்னா ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒரு பிறப்பு இருக்கு. அப்ப 6 கோடி மாயா சக்திகள் தந்த மாயைகள் தொடங்கினு சொல்லி, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனையோ வினைகள் நம்ம செய்யறோம், அத்தனை பிறவி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி, சிவருமான் வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய், அவர் எது கேட்டாலும். அப்ப அந்த மாதிரிலாம் எனக்கு நினைப்பெல்லாம் தவிர்த்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவருமான்கிட்ட கேட்டா சாமி கொடுத்துரு. கையினால் தொலைவல்லாருக்கு கடுவினை களை எல்லாமே. அப்படி யார் சிவருமானே அந்த கட்சி ஏகம்பத்தில் போய் தொழுகின்றார்களோ அப்படிப்பட்டவருடைய வினைகளை கடுவினைகள்னாரு. கடுவினைனா வல்வினைன்னு அர்த்தம். மாற்றான் மனைவி விரும்புதல் அதெல்லாம் கடுவினை. அடுத்தவங்க மனைவியை போய் பார்த்தா என்ன வினை, கடுவினை. அடுத்தது இது புறங்கூறுதல், மற்றவர்களை பத்தி 4 பேருக்கு புறங்கூறுதல் கடுவினை. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா,
வல்வினையில போய் முடியும் கடுவினை. அதை களைவதற்கு ஒரே வழி கட்சி ஏகம்பநாதரை நாம் தொழுது கையால் தொழவல்லாருக்கு என்ன போகுமா, கடுவினை போகும் என்று சொல்கின்றார். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு இந்த படலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். வீர ராகவேச படலம் பற்றி புத்தரும் கிரையும் நல் யாழ புலம்கெழு முனியும் போற்ற அத்தனார் இனிது வைகும் கைலையில் அடைவு சொல்லணும். ஏற்கனவே கைலை நாதரை பத்தி நாங்க சொன்னோம். இப்ப இத்தகு வரைப்பின் கீபால் இரணகு கொப்பளித்து கொத்தர் பொழில் சூழ் வீரராகவும் சொல்லலுற்றோம். வீரராகவ படம் இப்பதான் கதையை ஆரம்பிச்சிருக்கோம், லேட்டாக ஆரம்பிச்சோம். ஆமா, லேட்டா கதைக்கு வந்துட்டாங்க. பெய்களது கரங்கு தோல் நாள் பெருவிரல் ராமன் அண்ணாள். ஒரு காலத்துல ராமன் என்ன செஞ்சாராம், தென்மனை கிளத்தி தன்னை தண்டக வனத்து முன்னால் கொன்ன தருங்கன் சீட்ட கொடுங்கொழில் அரக்கன் வேள்வி துன்னரும் இலங்கை புக்கான் வேலூரும் துயரம் நோக்கான். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தசரனுடைய குமாரன் யாரு, ராமன். அவர் முன்னால என்ன செஞ்சாரு, மனைவியாகிய சீதையை பிரிந்து வெகுகால என்ன செய்யறாரு, காட்டுக்கு போறாரு. அப்படி காடெல்லாம் திரிந்து கடைசி எங்க வந்தாராம், காஞ்சியம்பதியை அடைந்து கதையை யாம் சொல்கின்றோம் என்று திருவள்ளர் நகரம் சேர்ந்த கதையை பற்றி எடுத்து கூறுகின்றோம் என்று சொல்ற. அப்படி காஞ்சியம்பதியை அடைந்து சிவகங்கையில் மூழ்கி திரு ஏகம்பநாதரை தொழுதார். முதல்ல அவர் என்ன செஞ்சாரு, அவர் ஆரம்பத்துல தசரதன் தசரதன் யாரு, ராமனுடைய ஒண்ணும் இல்ல, அவரு ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி பார்த்திருக்காரு, ஒரு முடி என்ன ஆயிருக்கு, மன்னனே அவருக்கு எப்படி தெரிஞ்சதா, மன்னனே மகனை இது அவனியை மகனுக்கு ஈந்து மன்னரும் தவம்புரி பருவம் உயிரென மின்னன கருமை போய் முடி வெளுத்தன ஒரு மயிர் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாங்க. அந்த ஒரு முடி வெளுத்ததுக்கே அது அந்த கண்ணாடி அறிவுறுத்துச்சான், மன்னனே நீ இந்த அவனிய நீ ஆளக்கூடிய பதவிய நீ என்ன செஞ்சிரு, உன் மகனுக்கு கொடுத்துட்டு நீ காட்டுக்கு போய் தவம் செய்ய போயிரு அப்படின்னு காட்டுச்சான். அப்ப எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. இப்ப நமக்கு எத்தனையோ முடி நினைச்சிருக்கு, நாம என்ன விட்டுட்டா போறோம், நம்மளால போக முடியுமா, முடியவே முடியாது. நாம இங்க இருந்துதான் ஆகும். அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு முடி எடுத்ததுக்கு நாட்டை தொடர்ந்து காட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, சிவபெருமானுடைய கணக்குல பாவ கணக்குல சாமி எழுதிக்கிட்டே இருப்பாரு. அப்படி விட்டுட்டு போனோம்னா, குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போய் நான் தவம் செய்ய போறேன் அப்படின்னு போனா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, உற்றார் வருந்த உரைப்பவருக்கு ஒழிக்கும். சரி, சும்மா உட்காருங்க சார், இந்த படியில உட்காந்துக்கிறீங்களா, இல்ல உள்ள வாங்க, உள்ள உட்காருங்க, நீங்க மேல ஏறி சாஞ்சி உட்காந்துங்க சார், நீங்க மேல உட்காந்து கண்ண மூடந்தண்ணில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தன ஓர் மயிர். எப்படி சொல்ல இருப்பாங்க, அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டு ராமாயணத்துல வருது. அப்படி ராமன் தசரதனுக்கு மகனாக பிறந்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு 14 ஆண்டு வனவாசம் எல்லாம் புகுந்து சீதையை பிரிந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க நேரத்துல இந்த கதை. அவர் எப்படி மனைவியை பிரிஞ்சு வருத்தப்பட்டாரோ அந்த நேரத்துல இவர் காஞ்சியம்பதியை அடைகிறார். அதுதான் இப்ப கதை. காஞ்சியம்பதியை அடைந்து அவர் என்ன செய்யறாரு, எப்படி மறுபடியும் சீதையை மீட்க போறாரு அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு வருது. பாருங்க, அவர் எங்க பிறந்தாரு, அயோத்தியில பிறந்தவர் எங்க வந்திருக்காரு பாருங்க. அப்ப புராணம் சொல்றதுன்னா நம்ம உண்மை. அங்க இருந்து வனவாசம் புகுந்து இங்க அப்படியே நடந்து வர்றாரு. அந்த காலத்துல எல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நினைச்ச இடத்துல நம்ம என்ன செய்யறோம், போய் இருந்துடுறோம். அது மாதிரி உலகத்தையே பார்க்கணும், செல்ல கையில பாத்துறோம். அந்த இது தட்டினா அந்த அந்த ஊரு நமக்கு வந்துருது, கூகுள்ல வந்துருது. கூகுள் அடிச்சா எல்லாமே நமக்கு காட்டிடுது. அயோத்தி பார்க்கணுமா, உடனே அடிச்சா வந்துருது. இதுதான் கோயிலா அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், முன்னாடி பாத்துறோம். நீங்க என்னதான் பார்த்தாலும் அந்த தலத்துல போய் இருந்து வழிபாடு செய்வதுதான் சிறப்பு. புரிஞ்சுச்சா? நீங்க நினைச்ச இடத்துல பாத்துக்கலாம். இப்ப ஸ்ரீசைலம் பார்க்க ஆசையா தான் இருக்கு, சாமியை நீங்க பாத்துக்கலாம். ஆனா அந்த தலத்தில் போய் இறங்கி நாம என்ன செய்யணும், நம்மளுடைய பாதம் அதில் பட வேண்டும். அப்படின்னாதான் சிறப்பு. நினைச்ச நேரத்துல பாத்துடலாம். ஆனா அந்த ஏன் அப்படின்னா, அந்தந்த தலத்துக்கு நாம் போய் ஏன் இறைவனை வழிபாடு செய்கின்றோம் என்றால், அந்த தலத்துல எத்தனையோ ஞானிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு தலத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப நம்ம மதுரைக்கு போறோம். மதுரைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கா? ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்காரு, திருநாவுக்கரசர் பெருமான் வந்திருக்காரு, சுப்பிரமணிய சாமி வந்திருக்காரு, மாணிக்கவாசக பெருமான் வந்திருக்காரு. மாணிக்கவாசக பெருமான் இங்கேயே இருந்திருக்காரு. இருந்து தொண்டாற்றி அங்க அரசு புரிந்து அங்க அமைச்சரா இருந்து அப்படி இருந்திருக்காரு. அப்ப அங்க எத்தனை தடவை அங்க கோயிலுக்கு போயிருப்பாரு, சொக்கநாதரை பார்த்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க நாம போகும்போது நமக்கு என்ன உணர்வு வரும்? மாணிக்கவாசக பெருமான் பாதம் பட்ட இடமாச்சு, அங்க நம்மளுடைய பாதம் பட்டிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு அப்பதான் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? திருக்கோயிலுக்கு போகணும். இப்ப நம்ம திருக்கோயில் போறோம். போகும்போது என்ன செய்யணும்? எத்தனையோ ஞானிகளும் பெருமானே, எத்தனையோ ஞானிகளும் ரிஷிகளும் தவ முனிவர்களும் அந்த இடத்துல அடியனையும் ஒரு பொருளாக மதித்து இந்த திருக்கோயிலுக்கு வர வைத்திருக்கின்றாயே என்கின்ற உணர்வோடு நாம் என்ன செய்யணும்? சாமிய பாதம் படுவதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ ஞானிகள் எல்லாம் வந்து அதை நினைச்சு நினைச்சு வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போகும்போது எத்தனையோ ஞானிகளை என்னையும் ஒரு பொருட்டாக மதிச்சு இந்த பிறவில நம்ம என்னை கூட்டி வைத்திருக்கின்றாயே, இந்த அடியோர் திருக்கூட்டத்தை என்னை கூட்டி வைத்திருக்கின்றாயே, வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழி என்றும் மனத்திடை குறுகாதே, செப்பு நேர் மூளை மடவரளியர் தங்கள் திறத்திடை நைவேனே. பெருமானே பெருமானே, நான் இந்த உலகத்துல பெண்கள் பால் மயங்கி மயங்கி திரிகின்றேனே, இந்த உலக மாயை எல்லாம் என்னை மயக்குகின்றதே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே, செப்பு நேர் முளை மடவரடியர் தங்கள் திறத்திடை நைவேன். ஒப்பில்லாதன ஓமனில் இறந்தன அப்பனா, ஒப்பில்லாதன ஓமனில் இறந்தன ஒன்மலர் திரு பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட ஏதவே பிறந்து இறந்து உழல்வேந்தன் என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்று ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். முன்ன என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறிவன் எளியவன் அடியவர்க்கு உன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்து அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேளு, ஒத்துச் சென்று தன் திருவருள் கூடியும் உபாயம் அது அறியாமல் செத்துப்போய் அதன் அழகில் வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன், பல்மலர் பறித்து ஏற்றேன், குறவார் குழலால் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனே இரவு நின்று எரியாடிய எம் இறை எழில் சடை விளிர்கின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். எண்ணிலேன் திரு நாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே, மண்ணிலே பிறந்து திருக்கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பெருமானே, நான் எத்தனையோ வினைகள் எத்தனை பிறவில நான் அடியில் போய் வினை செஞ்சிருக்கேன். மண்ணிலே அந்த வினைக்கெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கணும்னா, மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒடுப்படுகின்றேன், அன்னை ஆண்டுகன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படிங்கிறாரு. அப்படி வேணா செஞ்சிருக்கேன், எத்தனையோ பிறவில வேணா செஞ்சிருக்கேன், இப்பயும் வேணா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாரு. மண்ணிலே பிறந்து அந்த வினைக்குல என்ன செய்யணும்னா, மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். நம்ம பிறந்து பிறந்து எங்க போறோம்? கடைசி மண்ணுக்குள்ளே போறோம். மண்ணாகி ஒருப்படுகின்றேன் அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம். ஒத்தை ஊன் சுவர் பொதித்து உளுத்து அசம்பு ஒழுகிய பொய்க்கூற, இந்த உடம்பெல்லாம் ஒழுகிய பொய்க்கூற, இதை நம்ம என்ன செய்யறோம்? இது நிலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பு நம்ம நிலையாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன செய்ய போறாங்க? வச்சு எரிக்கத்தான் போறாங்க. இதுக்கு இவ்வளவு பேராசை, ஆவல், ஆசை, இந்த பேணி 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 வளர்த்து எந்த நேரம் முடிய சீவி 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 என்ன அதுக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி அழகு பார்த்து எல்லாம் காலம் மாறிடும். ரொம்ப நாள் ஆகாது, 100 வயது ஆகிறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகாது, வெகு விரைவா வந்துடும். ஆனா இருக்கும் போதே, காலம் உள்ள போதே இறைவனை நாம் தூட்டி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த பதியம் முழுவதும் அதிசய பத்துல பாத்தீங்கன்னா, பொத்தை ஊன் சுவர் புழுத்து உளுத்து ஒளி அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யென கருதி இடர் சுழி தலைப்படுவேன் அப்படி சொல்றாங்க. அத்தனை ஆண்டுதன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டாங்க. இந்த அதிசய பத்து ரொம்ப முக்கியமான பாட்டு. அடியவரோடு கூட்டி இந்த உலகத்துல 7 அதிசயம்லாம் அதிசயம் இல்லை பெருமானே, இந்த அடியவர் திருக்கூட்டத்தில் கூட்டுகின்றாயே, இதுதான் உலகத்திலே. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோமா, அது இறைவனுடைய திருவருள். இந்த அடிய திருக்கூட்டத்தில் நம்மளை சாமி கூட்டி இருக்காரா, இதுதான் உலகத்துல அதிசயம், வேற எதுவும் அதிசயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, சிவபெருமானுடைய புகழை கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு அடியார் திருக்கூட்டத்துல இருந்தாதான் வரும். இல்லைன்னா இப்ப நம்ம வீட்டுல இருந்தா வருமா? வீட்டுல இருந்தாலும் வந்தாலும் என்ன செய்வோம்? செல்போன் எடுத்து கூட பாக்குறோம்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் பார்ப்போம், அடுத்த நிமிஷம் உடனே சிந்தனை மாற ஆரம்பிச்சிடும். திரும்பி யாராவது வந்துருவாங்க, அவங்க கூட பேச வேண்டி இருக்கும், வீணா காலங்கள் வந்து பொழுது போயிடும். 1-1.5 மணி நேரம் சாமி பத்தி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு கூட்டி வச்சிருக்கான்.
இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு பித்தன் என்று என்னை பகர்வது ஒரு காரணம் இது கேளிர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமல். மாணிக்கவாசகர் எந்த சிவசிந்தியில இருக்கும்போது அவர் எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், பித்தன் அப்படின்னாங்க. பித்தன் என்ன அர்த்தம், பைத்தியம்னு அர்த்தம். இவர் எந்த நேரம் சிவசிந்திலே இருந்திருக்காரு, அவங்க எல்லாம் பித்தன் பித்தன் இருக்காங்க. உடனே பித்தன் என்று என்னை பகர்வது ஒரு காரணம் இது கேளு ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமல். அவங்களுக்கு திருவருள் கூட வேண்டும் என்கின்ற உபாயம் அவங்களுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும், மாணிக்கவாசகர் அடியார் பெருமக்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு இங்கிருந்து கடை தேறி போக வேண்டும் என்கின்ற உணர்வு அவங்களுக்கு வராது. இந்த பிறவில இருந்து நம்ம தப்பணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே. ஏன் அப்படின்னா சாமியை உணர்ந்தவர்கள் அடியார் பெருமக்கள். அவங்களுக்கு தான் இந்த பிறவி எவ்வளவு பெரிய கொடூரமானது, ஆனா பிறவியை எப்படி நம்ம மதிச்சு நடக்கணும். ஏன்னா சிவபூஜை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இந்த மனித பிறவில மட்டும்தான் உண்டு, மற்ற பிறவில அவ்வளவா கிடையாது. அதனாலதான் வானவர்கள்லாம் இங்க பிரம்மா பூசித்த தலம், விஷ்ணு பூசித்த தலம், இது இந்திரன் பூசித்த தலம், இப்படி எல்லா தலமும் இருக்கக்கூடிய காரணம் அவர்கள் எல்லாம் அங்க வழிபாடு பண்ண சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் இங்கு பிறவி எடுத்து சிவபூஜை பண்ணாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவில தான் வாய்த்தது. ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்து. அப்படி எண்ணிலேன் திருநாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாது மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருபடுகின்றது. எத்தனை சொல்ற அந்த பாட்டுல. உங்களுடைய வல்வினை தான் போகணுமா, அடியார் திருக்கூட்டத்துல இருந்து சாமி ஒரு நிமிஷத்துல போக்கிடும். அடியார் கூட்டத்துல இருந்தா வல்வினை ஈஸியா போக்கிடுவாங்க. அது எப்படிங்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் நினைச்சா முடியும். ஏன் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. அது ஒரு சடம். நீங்க செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏதாவது அறிவு இருக்கா, அறிவு கிடையாது. அதை நீக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. அதை நீக்கிறது எதுக்காக நீக்காம வச்சிருக்காரு அப்படின்னா நமக்கு பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக சாமி என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வினையில இருந்து எடுத்து 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 ஊட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த வினையை கழிச்சுக்கிட்டே வராரு. கொஞ்சம் நஞ்ச வினைக்கு என்ன செஞ்சாரு, திருநாவுக்கரசர் சிவபெருமான நல்லூருக்கு வாழ்ந்தாரு. அப்ப ஒரு வினை இருந்தாலும் பட்டினத்தார எங்க கொண்டு போய் விட்டுருச்சு, திருடங்கிற பட்டம் சூட்டி கழுவு மரத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிருச்சு. அப்ப நமக்கெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஞானிகளுக்கே எப்படின்னா நம்ம எல்லாம் எந்த நிலையில இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வினை நம்மளை எங்க கொண்டு போய் விடுன்னு சொல்ல முடியாது. அப்ப வினை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கட்டும். நாம சிவபெருமானை பிடிச்சிட்டா சாமி என்ன செய்வாரு, அந்த வினையெல்லாம் அந்த வினை என்கின்ற ஜடத்தை நீக்கிறதுக்கு சாமிக்கு ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. செய்வினையும் செய்வானும் அதன் பயிரும் சேர்ப்பானும் வித்த வகையால் நான்காகும் பொருள் சிவன் என கண்டு அடுத்து அந்த இதுல வருது, நம்ம பார்க்கத்தான் போறோம். அப்படி முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருப்பதை பத்தி மாணிக்கவாசக பெருமான் அந்த அதிசய பத்தில சொல்றாரு. நீ வீட்டுல போய் இந்த பதியத்தெல்லாம் என்ன செய்யணும், படிக்க கூடாது, மனப்பாடம் பண்ணிடணும். அது அதிசய பத்தில மனப்பாடமா இருக்கணும். உடையாள் நடுவே இருக்கும் உடையாள் இது கோயில் மூத்த திருப்பதியம், அதெல்லாம் எந்த தூக்கி கேட்டா கூட உடையாள் நடுவு இருக்கும் உடையாள் நடுவு நீருத்தி அடிய நடுவொழி இருவரும் இருப்பதால் அடியன் அடியார் நடுவொழி இருக்கும் வரலை அப்படின்னு சொல்லணும். தூக்கி எப்ப அப்படின்னு உடையாள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா கூட அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வரணும் பதியம்லாம். அதுமாதிரி உடையாள் நடுவு இருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி, அது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கவனம். அதாவது அடியார் நடுவில் இருக்கும் அருளை அப்படின்னு அந்த பாட்டுல கேட்கிறாரு. எப்பவுமே அடியார் நடுவுலயே நம்ம இருக்கணும். இதை தாண்டி நம்ம வெளியில போயிடக்கூடாது. போனா என்ன ஆகும்னா உலகமாயி நம்ம மயக்கிறோம். அப்புறம் வினைகள் ஏற ஆரம்பிச்சிடும். வினை ஏற ஏற பிறவி வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எப்பயுமே அந்த அடியார் திருக்கூட்டத்திலே நம்ம இருந்தா நம்ம வினையிலிருந்து தப்பி விடலாம் என்பதற்காக தான் அவர் சொல்றாரு. முன்ன என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவர்க்கு உன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம். நம்முடைய வல்வினை போகணும்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருந்தா சுவாமி என்ன செய்வாராம், அடியவருக்கு எளியவராக விளங்கக்கூடிய சிவபெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. முன்ன என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடையந்தை. 3 கண்ணு யாருக்கு இருக்கு, அவர் ஒருத்தர் நீக்க முடியும், வேற யாராலும் நீக்க முடியாது. அது யார் முடியும் நீக்குவாராம், அடியார் திருக்கூட்டத்துல இருந்தா நீக்குவார். அடியவருக்கு எளியவன் பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த. இளமதி யார் வச்சிருக்கான், அவர் தான் நீக்குவார், வேற யாராலும் நீக்க முடியாது. இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம். சரி, இப்படி நிறைய இருக்கு. நீங்க திருவாசகத்துல எடுத்தீங்கன்னா எல்லாமே தேன். திருவாசகம் தேன் சாப்பிட சாப்பிட எப்படி இருக்கும், தித்திப்பா இருக்கும். வாங்க வாங்க சாமி. தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்.
தானே அங்க பணிக்கு போறோம் வாங்க வாங்க சரி. தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தண்டை இருக்கிறது. அப்படி இலங்கைக்கு சென்றவங்க இப்படி இலங்கைக்கு சென்றவங்க என்ன செய்யறாரு, அவரு காடெங்கும் திரிந்து காஞ்சிபதியை அடைந்து அங்க சிவகங்கையில் மூழ்கி திரு ஏகமநாதரை சீதையை அடைய வேண்டி துதித்து அழுது வேண்டி அதற்கு தெற்கில் இருக்கும் அகத்தியீஸ்வரர் திருமுன் தங்கி இருக்கும். அங்க பக்கத்துல அகத்தியீஸ்வரன் என்கின்ற திருத்தல இருக்கு. அங்க அகத்திய முனிவரை இவர் கண்டார். யாரு? ராமர் கண்டார். அகத்தியரை எங்க வச்சு பாக்காரு? காஞ்சிபதியில வந்து பாக்குறாரு. அப்படின்னு கூட நினைச்சேன், அயோத்தியில தான் பாக்குறாரோன்னு நினைச்சேன். கடைசி எங்க பாக்குறாரு? காஞ்சிபதி தான் வந்து அகத்திய முனிவரை பாக்குறாரு. ராமருக்கு தீட்சை பண்ணி வச்ச குருநாதர் யாரு தெரியுமா உங்களுக்கு? அந்த சொல்றது அகத்திய முனிவர் தான் குருநாதர். யாருக்கு? ராமருக்கு. கிருஷ்ணர் குருநாதர் சொல்லுங்க. உபமன்யமாம். அப்படி அந்த அகத்திய முனிவரை கண்டு அவர் அடியில் வீழ்ந்து புலம்பினார். என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அகத்திய முனிவர் கேட்கிறாரு, எப்ப இந்த மாதிரி எல்லா கதையும் எடுத்து சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து அவர் வனவாசம் வந்த வரைக்கும் அத்தனை கதையும் சொல்றாரு. யார்கிட்ட? அகத்திய முனிவர் சொல்றாரு. இப்படி நான் சீதையை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கதையை எடுத்து அகத்திய முனிவர் சொல்றாரு. அணைய காலையில் ராவணன் அடர்ந்து கவர்ந்த அகன்றான். புனைமலர் குளர் பூங்கொடி தனத்தவில் புலம்பி உடனே அந்த ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் சீதையா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அகத்திய முனிவர்கிட்ட புலம்புறாரு. உடனே அகத்திய முனிவர் அவர் தேற்றார். உரைத்த வாய்மொழி கேட்டு எதிர் அகத்தியன் உரைப்பான் விரைத்த தாறு புய வேந்தன் கேள் வேந்தா நிக்கேள். உலகில் நிலைத்த ஐம்பெரும் பூதத்தின் நிலைவரும் உடலம் தெருக்கில் யாவையும் உடன் பிறந்தவை என தெளியும். இப்ப இந்த உலகத்துல எதுவுமே என்ன செய்ய கிடையாது, நிலையானது கிடையாது. எல்லாமே உலக மாயை. அதனால என்ன செய்யறாரு, நீ வந்து அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து நற்கதி அடையக்குண்டான வழியை பாரு அப்படின்னா அதெல்லாம் இப்ப வேண்டாம், எனக்கு சீதை கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு, அதுக்கப்புறம் நான் ஞானம் வரும்போது ரெண்டாவது பார்ப்போம், இப்ப எனக்கு சீதை கிடைக்கணும் அப்படின்னா அடுத்து சொல்லுவோம். அப்படி சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றாரு. இப்ப இது வந்து உண்மையானது கிடையாது, செய்வினை பயன் ஒன்று உள்ளது. நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னா உன்னுடைய வினைப்பயன் காரணமாக நீ என்ன செய்யற, சீதையை பிரிந்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு அகத்திய மகன் சொல்ற. செய்வினை பயன் உள்ளது வருமன தெளிதி நீ தெரிஞ்சுக்கும். எவ்வளவும் உளரும் திறங்களை மகிழ்வித்து எனலும் வவ்வம் முற்றும் ஓர் உளுந்தன வாக்கின் முன் பருகும் சைவ மாமுனி மொழிக்கியது அரசனும் சாற்று. இப்ப என்ன சொல்றாரு, நமக்கு செய்யக்கூடிய வினை ஒன்று உள்ளது, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும். நம்ம சைவத்துல இந்த 4 தான். இருத்த வகையால் 4ஆகும் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றிற்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்தறிந்தார் அப்படின்னு சாக்கியநாதர் புராணத்துல வருது. இது அவர் வந்து வேற்று சமயமா இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சிருக்காரு, சைவத்துலதான் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு செய்வினை ஒண்ணு உண்டு, செய்யக்கூடிய உயிர் ஒண்ணு உண்டு, அதை சேர்க்கக்கூடிய இறைவன் ஒண்ணு உண்டு, அதுக்கு பயன் உண்டு என்று விதித்த வகையால் 4ஆகும் என தெளிந்து இந்நெறி சைவ நெறிக்கு அல்லவற்றிற்கு இல்லை என பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்தறிந்த அப்படி சொல்ல பாருங்க. அப்படியே சிவபெருமான உணர்த்த இந்த உலகத்துல 4 தான். ஒன்று செய்யக்கூடிய, நாம் செய்யக்கூடிய வினை நல்வினை தீவினை ஒன்று உண்டு, செய்யக்கூடிய செய்வினை ஒன்று உண்டு, செய்யக்கூடிய அந்த வினை சேர்க்கக்கூடிய உயிர்கள் ஒன்று உண்டு, அதை சேர்க்கக்கூடிய அந்த வினைப்பயனை ஊட்டக்கூடிய இறைவன் ஒன்று உண்டு, அடுத்து சேர்ப்பானும் அதன் பயனும் அதை கொடுக்கக்கூடிய பயன் ஒன்று உண்டு. இப்ப நீங்க செய்யக்கூடிய நல்வினையே தீவினையோ அதுக்கு பயன் கொடுக்குமா கொடுக்காதா? அதுவும் வந்து கொடுத்துருமா? இப்படிதான் ஒருத்தர் இது சமண சைவத்துல அதுவே வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நம்ம சைவம் என்ன சொல்லுச்சுன்னா, இப்ப வினை என்பது ஒரு சடம், அது தானா வந்து என்ன செய்யாது, அதனுடைய பயனை கொடுக்காது. அதை கொடுக்கக்கூடிய அறிவுடைய பொருள் தான் எடுத்து கொடுக்க முடியும். அறிவற்ற பொருளை அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியுமே தவிர அது நம்ம சைவம் தெளிவா இருக்கு. எத்தனை பேர்னாலும் நீங்க கேள்வி கேட்டுட்டே இருங்க, நாங்க பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி தெளிவா இருக்கக்கூடிய சமயம் எதுனா நம்ம சைவ சமயம். அதனாலதான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த 4 பொற்றார். அதுல நம்ம சைவம் வந்து தெளிவா இருக்கு. இது மாதிரி ஒரு சைவம் நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு. அறிவற்ற பொருள்
அறிவற்ற பொருளை எது இயக்க முடியும்? அறிவுடைய பொருள் தான் இயக்க முடியும். இப்ப இந்த பென்சிலுக்கு அறிவு இருக்கா? இது தானா எழுதிக்கிடுமா? எழுதாது. அப்ப என்ன செய்யும்? அறிவுடைய நம்ம எடுத்து என்ன செய்யணும்? எடுத்து இயக்கினாதான் எழுதும், இல்லைன்னா எழுதாது. அதே போல இந்த மாயை ஆகிய அந்த உலகத்துக்கு அறிவு இருக்கா? அப்ப அறிவற்ற பொருளை எது இயக்க முடியும்? அறிவுடைய பொருள் தானே இயக்க முடியும். இப்ப நம்ம சிற்றறிவை கொண்டு இந்த உலகத்தை நம்மளால இயக்க முடியுமா? அப்ப பேரறிவுடைய இறைவன் எடுத்து என்ன செய்யறாரு? இந்த உலகத்தை இயக்குகின்றார். நம்ம சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த சின்ன பொருள் எடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். பேரறிவுடைய இறைவன் இந்த பேரம்பலமா இந்த உலகம் எப்படி இருக்கு? பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த உலகத்தை எடுத்து இயக்கக்கூடிய ஆற்றல் பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருத்தருக்கு தான் உண்டே தவிர மற்ற உயிர்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இது சிற்றறிவுடையது, இறைவன் பேரறிவு. எல்லாமே நமக்கு சிறுசுதான். அது கூட அறிவு இருக்கு, ஆனா அறிவுத்தால் அறிவு தான் இருக்கே ஒழிய முற்று அறியக்கூடிய அறிவு இந்த உயிர்களுக்கு இல்லை. எல்லாமே இறைவனுடைய கருணை. அது கூட சாமி என்ன செய்யறாரு? இது ரொம்ப இப்படி துன்பப்படுதே அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்யறாரு? நம்ம மேல கருணை வச்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புமா சீர்தொழில் வேற்றுமையான் என்று எல்லா உயிருக்கும் பாரபட்சம் என்று உரம் கொடுக்காரு. ஒரே நூலை இறைவன் கொடுக்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்கின்ற சூக்கும் உடம்ப சாமி கொடுக்கிறார். கொடுத்ததுமே இதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வருவதற்கு முன்னாடி கண்மம் இருக்கா அப்படின்னா, நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்மம் இருக்கு. அது பேர் மூல கண்மம்னு பேரு. நம்ம இருக்க மாதிரி தான் ஆணவமலத்தோடு கூடிய இந்த ஆன்மா அப்பயே மூல கண்மமா இருக்கும். பிறவி கொடுத்தவே என்ன செஞ்சது? அது விருப்ப வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்ப சாமி என்ன செய்யறாரு? அதை கொள்முதலாக வாங்கி கொண்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வினையை ஊட்டுறாரு. அதுல எத்தனையோ ஆன்மா தெளிஞ்சு சாமி திருவடி எல்லாம் போயிருக்கான். நம்மலாம் அப்பயே நமக்கு என்ன செய்யல? நமக்கு தெளிவு வரல. நம்ம இன்னும் பறந்துகிட்டே இருக்கோம். நம்ம எல்லா பொருளுக்கு ஆசைப்பட்டதுனால நம்ம இன்னும் பறந்துகிட்டு இருக்கோம். இதுல இருந்து என்னைக்குதான் நம்ம விடுபட போறோமோ சிவபெருமானுக்கு தான் தெரியும். உலக மாயை நம்ம அப்படி மயக்குது. மாயை மயக்கம் செய்வாங்க சொல்லுவாங்க. மாயை மயக்கவும் செய்யும். மாயை மயக்கிட்டே தான் சாமானியத்துல விடாது. அதுல இருந்து நீங்க இருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிந்தனையை திருப்பணும். அடியார் பக்கத்துல செலுத்துங்க, திருமுறைகள் பக்கம் செலுத்துங்க, திருக்கோயில் பக்கம் செலுத்துங்க, திருநீர் ருத்ராட்சத்து மேல செலுத்துங்க, திருக்கோயிலுக்கு போங்க, அடியாரோடு கூடி எங்கனாலும் யாத்திரை காணுங்க. அப்படின்னா தான் நம்ம மாற்ற முடியுமே தவிர மற்றபடி மாற்றுவதற்கான வாய்ப்பே இன்னைக்கு நல்லா கேட்போம். வீட்டுக்கு போனதும் இந்த ஏரியா தாண்டதும் அடுத்த விஷயம் நம்ம மறந்துடும். அதனால நம்ம அடிக்கடி நம்ம இந்த உயிர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனே. இப்ப தங்கத்தை அப்படியே தூக்கி கழுத்துல போட முடியுமா? தங்க கட்டிய தூக்கி நான் கழுத்துல 10 பவுன் போட்டிருக்கேன், நல்லா பாருங்க அப்படி காட்ட முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? அதை தங்க கட்டி அப்படி போட முடியுமா? அது என்ன செய்யணும்? அடிக்கணும். முதல்ல அடிச்சு 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 நீட்டி நம்ம கிட்ட எல்லாம் கொடுத்தாங்கன்னா கம்பியா நீட்டிடுங்க. எவ்வளவு தூரம்? ஒரு 200 மணி போகுது அப்படின்னா கும்பிட்டு போட்டு கொண்டுவாங்க கம்பிய. அதை நீட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி போட்டு அதை போட்டு வந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நான் கம்பி போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. ஒருத்தர் சின்ன கட்டியை கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த முட்டு கொண்டு இருக்குது, என்ன செய்ய போறீங்க? கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க அப்படின்னு. போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் முட்டு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு வேற அந்த வேலைதான். ஏன்னா அப்ப சாதாரண கட்டிய ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதை என்ன செய்யணும்? ஆபரணமாக மாற்றுவதற்கு முதல்ல கம்பியை போடணும், அப்புறம் கையால அடிச்சு நீட்டணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த சைஸ் பண்ணணும், அப்புறம் ஆபரணமாக செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கட்டிங் அடிக்கணும். அது கட்டிங் பண்ணி என்ன செய்யணும்? சைஸ் உணவுல ஆக்கணும்ல, இல்லைன்னா பார்க்க பாருங்க நல்லா இருக்காதுல்ல. அது கட்டிங் போகணும், அதுக்கப்புறம் மெழுகு போடணும். இதெல்லாம் போய் கடைசி நம்ம கழுத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும்? அப்படி போட்டு போகும்போது சிலர் பாத்தீங்கன்னா அதை முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது கல்யாணத்துல பார்க்கலாம். எல்லாரும் எங்க பார்க்கலாம்? அப்படிலாம் இல்ல. எல்லாம் என்னன்னா அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்கு அப்போதான் அந்த மாடல் செய்வாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது போன வருஷம் 2 பவுன் தான் போட்டிருந்தா. நான் பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். இவள இந்த வருஷம் எப்படி 5 பவுன் போட்டான்னு தெரியலையே. மண்டைய போட்டு இவங்க இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 5 பவுன் போட்டு போறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? மண்டைய போட்டு எப்படி இவளுக்கு வந்துச்சு? எப்படி சில பேர் பார்த்து கையை அடிச்சு 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 கை பேச்சிருக்கோம். சொல்லி மண்டை நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடுத்தது மேல அது பூலாட்டம் விடாது. எப்படா நேற்று வரைக்கும் நல்லா தானே பாருங்க, எதுக்கு திடீர்னு இப்படி இவளுக்கு பணம் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுவாங்க. பூலா போடும்.
5 ஓடு போட்டிருக்கோம், மறு வருஷம் என்ன செய்வாங்க, ஒரு 10 ஓடு எடுத்து அப்படி முன்னாடி இப்படி போட்டு வருவாங்க. இவருக்கு அவதான் எல்லாமே போயிடும் அந்த அளவுக்கு. ச்சே. அப்ப ஆபரணமாக தீட்டி நம்ம போட்டாதான் அதுக்கு அழகு. அதே போல நம்மளதான் சாமி என்ன பண்றாரு, அடித்து அடித்து அக்காரம் தீர்க்கிறார். நம்ம ஆவரணமாக செய்யறதுக்கு சாமி என்ன பண்றாரு, இன்ப துன்ப நுகர்வை நமக்கு நுகர செய்கின்றார். இன்ப துன்ப நுகர்ந்தாதான் நம்ம என்ன செய்வோம், உருப்படிக்கு வரும். அதுக்குதான் நிலை பெறுமாறு என்னது நெஞ்சு அந்த பாட்டு எடுத்துக்கோங்க. நம்ம உருப்படி ஆகணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஆவரணம் ஆகணும்னா நம்ம உருப்படி ஆகிறதுக்கு நிலை பெறுமாறு என்னதையே நெஞ்சே நீ வா, நீ உள்ள வா. எங்க நித்தலும் எம்பிரானுடைய கோயிலுக்கு வா. வந்து நீ என்ன பண்ணு, புலைவதன் முன் அழகிட்டு வெளுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செயசெய்ய போற்றி என்றும். அவர் செயசெய்ய போற்றின்னு நம்ம திருமுறை பாடணும்னு அர்த்தம். பூமாலை புனைந்தேத்தினா பூ கட்டி கொடுக்கணும்னு அர்த்தம். எல்லா பாட்டும் என்ன சொல்றாங்க, பூமாலை புனைந்தேத்துதல். அடியருக்கு வந்து இது ராசேஷ பார்க்க அடியருக்கு எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஏன்னா கட்டி கொண்டாடுறீங்களா, பூ கட்டி கொண்டாடுறீங்களா, அது சொல்றேன். இல்ல அடியில் கட்டுற இல்லைன்னு தெரியல, இருந்தாலும் வந்து சாமி திருவிழாவை கொண்டு வந்து அதை சாப்பிடும் போது அவ்வளவு ஆனந்தமா இல்ல. மெனக்கிட்டு வீட்டுல பறிச்சு வீட்டுல கெட்டி அம்பாளுக்கு சாமிக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. வீணா பொழுது போக்காம இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு வீட்டுல பாக்குறாம உட்கார்ந்து அழகா கட்டி கொண்டு வந்து சாத்துறாங்க. ரொம்ப அற்புதம். இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படி இறைப்பணியிலேயே போய்கிட்டே இருக்கணும். இப்ப பறிச்சு கட்ட முடியாதவங்க என்ன செய்யலாம், பறிச்சு கொண்டு வந்தாலும் என்ன செய்யலாம், சாமிக்கு கொடுக்கலாம். பறித்து மலர்கொடு வந்து ஏத்துதும் பணிந்து நாமடியும் சிறப்பிடி தீவினை தீண்டப்பறா திருநீலகண்டன். நான் எத்தனையோ திருப்படியில சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் கடைபிடிக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்குண்டான சூழ்நிலைகள் ஒண்ணு அடி. அதுக்கு ஒரு இது சொன்னேன், ஒரு உபாயம் சொன்னேன் எல்லாருக்கும். அடி நேத்து ஒரு உபாயம் சொன்னேன், என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்லிட்டாங்க மகேஷ் சொல்லிட்டாங்க. பஸ்ல போகும்போது எத்தனை பஸ்ல இல்ல, இப்ப நீங்க நான் இப்படி நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே பூ தெரிஞ்சதுன்னா உடனே சிவார்ப்பணம் கேட்டீங்கன்னா சாமி போயிடும். முடியாதவங்க என்ன செய்யுங்க, எங்கனுக்குள்ள மலர் இருக்கோ சாமி இது உனக்கு போய் சேர்ந்துட்டு சிவார்ப்பணம் அப்படின்றோம்னா சாமி போயிடும். இப்படி எங்கெங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ பஸ்ல போகும்போது மலர்களை பார்த்தாலும் சாமிக்கு அர்ப்பணம் சொல்லிட்டீங்கன்னா சாமிக்கு. ரெண்டாவது நீங்க போகும்போது மலர் அப்படியே சாமிக்கு போடுற மாதிரி அப்படி பாவனை பண்ணிட்டே இருங்க. பாவனைக்கு எவ்வளவு சிறப்பு. பாவிப்பார் பாவம், நம்ம பாவம்லாம் அறுபடம்னா பாவிச்சுக்கிட்டே இருக்கணும், சாமியை பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க கடையில பாக்குறீங்க, செவ்வரி நிறைய கொத்து கொத்தா வச்சிருக்காங்க. இந்த மலரை சாமிக்கு மாலை கட்டி போட்டா எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாத்திரத்துல அப்படி மனசுக்குள்ள அப்படி கண்ணை மூடிட்டு அதை கெட்டி அப்படி சாமிக்கு சாத்துற மாதிரி நினைங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்படி சாமி கணக்கு எழுத ஆரம்பிச்சிருவாரு. மனதில் நினைக்க ஆரம்பிச்சிருச்சா ரைட் அப்படின்னு சொல்லி சாமி அக்கௌண்ட்ல ஏட் பண்ணி. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க புறத்திலையும் செய்யணும். புறத்துல செஞ்சாதான் நமக்கு அகத்துக்குள்ள வரும், இல்லைன்னா வராது. அதுக்குதான் ஞானிகள் எல்லாம் முதல்ல புறத்துல செஞ்சு பழகுங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. புறத்துல முதல்ல மலர் மாலையெல்லாம் பறிச்சு சாமிக்கு மலர்கள் எல்லாம் பறிச்சு சாமிக்கு கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞானிகள்லாம் சொல்றாங்க. அப்படி செய்யதான் நமக்கு அகத்துக்குள்ள செய்யணுங்கிற எண்ணம் வரும், இல்லைன்னா வராது. அதுதான் முதல்ல புறத்துல பறிச்சு கொடுத்து கையெல்லாம் தேய பூ பறிக்கிறது எப்படி பறிக்கணுமா, கையெல்லாம் நெகந்தேயணுமா. முகமல் அதாவது தகமலால் அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை, நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்கும் தொண்டர் பணிந்தேத்தும் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று அப்போ எப்படி சொல்றாரு. முகமெல்லாம் கண்ணீர் மல்குமா. அப்படி யாரு நகந்தெய்கிற அளவுக்கு பூ பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு முகமெல்லாம் கண்ணீர் மல்குமா அப்போ சொல்றாரு. அந்த நீங்க தனியா நீங்க நிறைய பூ பறிச்சு பாருங்க, அப்ப தெரியும் சாமி என்னோட ஒரு பொருளை மறிச்சு மலர்களை பறிக்க வச்சிருக்கிய அப்படிங்கிற அந்த ஒரு திறம் வந்து கண்ணீர் வரும் அறியாம. முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் தொண்டர் பணிந்து ஏத்தும் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கேன். அப்பதான் அகத்துக்குள்ள வருவாரு. நீங்க புறத்துல பறிச்சு நகர்ந்த அளவுக்கு பறிச்சா அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கேன். அப்பதான் சாமி அகத்துக்குள்ள வரும். அது வரைக்கும் வரமாட்டேன். அப்ப புறத்துல செஞ்சாதான் அகத்துக்குள்ள வருங்கிறது இந்த பாட்டு வந்து நமக்கு எடுத்துக்க. அப்படி அவர் தேட்டுறாரு ராமனை வந்து எப்ப கவலைப்படாதப்பா, நீ வந்து என்ன செய்ய, உன்னுடைய வினைப்பயன் காரணமாகத்தான் நீ இப்படி செய்யற, செய்வினை பயன் ஒன்று உள்ளது, அதனாலதான் நீ இப்படி கஷ்டப்படுற என்பதை நீ தெரிந்து கொள் அப்படிங்கிறது அந்த சாக்கியநாத புராணத்துல கூட அவரு அந்த செய்வினையும் செய்வானும் சேர்ப்பானும் அதன் பயனும் என்று
அந்த விதித்தவையால் பொருள் சிவன் என சைவ நெறி அல்லவற்றிற்கு இல்லை என உணர்ந்து பொருள் சிவன் என உணர்ந்த. அது எப்படி உணர்ந்தார்? அருளாலே உணர்ந்தறிந்தார். யாரு? சாக்கியனார். அவர் என்ன பண்ணாரு? வேட்டு சமயத்துல இருந்துட்டு அந்த புத்த வடிவம் கொண்டு என்ன பண்ணாரு? டெய்லி சிவலிங்கத்தை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன செய்வாரா? கல்ல பூவா நினைச்சு டெய்லி உன்னை போட்டு போய் சாப்பிடுவாராம். கல்ல இப்ப உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க பஸ்ல போகும்போது மலரை பாவச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாமி ஏத்துக்கிறோம் சொன்னீங்கன்னா அதே மாதிரிதான் அவர் கல்ல பூவா நினைச்சு போட்டாரு, சாமி ஏத்துக்கிட்டாரு. அப்ப பாவனைக்கு எப்பயுமே சிறப்பு அதிகம். பாருங்க, கல்ல பூவா போட்டதுக்கு சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு. நான் நம்ம மனதால கொடுத்தா சாமி ஏத்துக்கிட மாட்டாரா சொல்லுங்க? நிச்சயமா கட்டாயமா ஏத்துக்க. பாவிக்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இப்ப கோமுசா முடிவு பண்ணிட்டாங்க, இன்னமே பாருங்க சிவா, நான் ஒவ்வொரு பூவையும் நான் அன்னைக்கு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே இனிமே பாவனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சுமே சாமிக்கு அப்படி நிறைய மலர்களை, அப்படி மல்லிகை மலர்கள்லாம் காலையில மல்லிகை, இந்த வெள்ளை புஷ்பம்லாம் இருக்கு பாத்தீங்களா? வெண் புஷ்பம், இந்த நந்தியாவத்தம், மல்லிகை, வேற என்ன புஷ்பம் வெள்ளை இருக்கு, பாதிரி, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, இதெல்லாம் வந்து சாமிக்கு காலையில அப்படி எந்திரிச்சதுமே அப்படி சாமிக்கு அப்படியே எடுத்து அப்படி தூர மாதிரி பாவனை பண்ணணும். மலர்கள்லாம் எடுத்து சாமிக்கு கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணணும். துட்டுனா நிறைய தேவைப்படும். 50 எவ்வளவுங்க? ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படிங்காங்க. ஒரு 50 50 ரூபாங்க. நீங்க மனசுல எப்பனாலும் போட்டுக்கிட்டே இருக்காங்க சாமிக்கு. குடங்குடங்கா அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. 1 லிட்டர் பால் எவ்வளவுங்க? 50 ரூபா அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு குடம் பால் எவ்வளவு வரும்? ரூபா ஒரு குடம் பால் எவ்வளவு வரும்? அதுக்கு நம்ம சரி ஒரு 108 குடம் பால்னா எவ்வளவு ரூபா வரும்? ஊத்துங்க, மனசுக்குள்ள சாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுங்க. குடமா அபிஷேகம் பண்ணுங்க சாமிக்கு. 10 விஷயம் செலவு கிடையாது. கையில் ஒன்றும் காணவில்லை கலலடி தொழுது நல்லாள். எப்படி சொல்றாரு சாமி? என் கையில காசு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மனதால அவித்தாலே சாமி எண்ணற்ற அருள். கையில் ஒன்றும் காணவில்லை. சிவபூஜை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ சொற்பொழிவாளர்கள் இருந்தாலும் எதை வலியுறுத்தணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபூஜை, அடியார் வழிபாடு, இதெல்லாம் உணர்த்தணும் யாரா இருந்தாலும் சரி. சொற்பொழிவு பண்றவங்க, 2வது சொற்பொழிவு பண்றவங்க என்ன செய்யணும்னா அவங்க முதல்ல கடைபிடிக்கணும். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? சொற்பொழிவு பண்றது பெருசு கிடையாது, சொற்பொழிவு பண்றவங்க அதன்படி நடக்கணுமா. அந்த அழுக்கு தவளை போலன்னு அப்படின்னு அந்த இது சொல்லுவாரு நம்ம தம்பிரான் சாமி சொல்லுவாரு. அழுக்கு தவளை தன்னுடைய அழுக்கே அதை எடுக்க தெரியாதான். அது போல நாம என்ன செய்யணும்? இப்ப பிறருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. நம்ம இப்ப ஒருத்தங்க திருக்கோயில் போக சொல்றோம்னா முதல்ல நம்ம திருக்கோயில் போகணும். ஒருத்தங்க மலர்படி செய்ய சொல்றோம்னா முதல்ல அந்த சொல்ற ஆளு செய்யணும். அப்படிதான் பிறருக்கு எடுத்து உரைக்க முடியும். சில பேர் சொற்பொழிவுங்கிற விதத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. 2வது, சிவபூஜை யாரும் வலியுறுத்த மாட்டாங்க. ஒரு சொற்பொழிவுனா எதை வலியுறுத்தணும்னா சிவபூஜையை வலியுறுத்தணும். அடியாறு கூட்டத்துல போய் இணைக்கிறத பற்றி வழிபடுத்தணும். அப்புறம் பதிவாச உண்மையை எடுத்து சொல்லணும். அப்படிப்பட்ட சொற்பொழிவை தான் நம்ம விரும்பி கேட்கணும். புரியுது அவங்களுக்கு? சிலர் பாத்தீங்கன்னா சிரிப்பு உண்டாக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க கேட்கக்கூடிய சொற்பொழிவுல நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சமாவது மாறணும். அப்படி சொற்பொழிவு நீங்க கேட்கணும். சும்மா இறைவனை அறிவது பெருசு கிடையாது. அறிந்து அதன் வழி நடப்பதற்குண்டான வழி யாரு சொல்றாங்களோ அவங்க சொற்பொழிவை கேட்டு உயிரடையணும். புரியுது அவங்களுக்கு? இப்ப குளித்தலை அவங்க சொற்பொழிவு கேட்டே வச்சுக்கோங்க, அப்படி மாறிடுங்க. அப்படி எல்லாரும் சிவ பூஜை எடுக்க ஆரம்பிச்சோம். அவர் சிவபூஜையை பத்தி நிறைய வலியுறுத்தாரு. சிவபூஜை, விபூதி, ருத்ராட்சம், இதை பத்தியே தான் சொல்லுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சைவத்துக்கு அல்லாத பேசி என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு என்ன தேவை? இந்த உயிர் உயிரிடுறதுக்கு எது அவசியம்? விபூதி, ருத்ராட்சம், அடியார் திருக்கூட்டம், கோயில் வழிபாடு, தொண்டு, இதெல்லாம் பத்தி இருக்கணும். அப்படின்னாதான் அந்த சொற்பொழிவுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட சொற்பொழிவுலாம் நீங்க இது அடின்னு இல்லை, அப்படிப்பட்ட யாரு சொன்னாலும் சரி நீங்க கேட்டு என்ன செய்யுங்க, அதன் வழி நடக்க ஆகும். அப்படி ராமன் அவர் என்ன செய்வாரு? அப்படியே தேட்டுறாரு. அப்படி தேட்டு முடிச்சதும் உடனே அவரு முக்திக்கு உண்டான உபாயம் சொன்னாரு. இல்ல சாமி, எனக்கு இப்போதைக்கு சீதை எப்படியா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்னதும் உடனே சீதை மீட்ட பிறகு தேவரு நீங்க சொல்கின்ற அந்த ஞானத்திற்கு நான் உரியவன் ஆகின்றேன் என்று யார் சொல்றா? அகத்திய மாவட்ட பார்த்து ராமர் சொல்றாரு. அப்ப அகத்தியர், உனது கருத்து இதுவாயின் உன் நீ வீரத்தை விரும்பின காரணத்தினால் இது வீர ராகவேசன் என்கின்ற ஒரு பெயரால் ஒரு சிவலிங்கத்தை நீ ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று அகத்திய மாமுனிவர் யார்கிட்ட சொல்றாரு? ராமர்கிட்ட சொல்றாரு. அப்படி அந்த வீர ராகவேசன் என்கின்ற அந்த சிவலிங்கத்தை ஒரு என்ன செய்யறாரு? ஸ்தாபனம் செய்து எங்க? காஞ்சிபுரத்துல. ராமனே சிவலிங்க ஸ்தாபனம் பண்ண இடம் அங்க இருக்கு.
கடைசி ராமேஸ்வரத்துல வழிபட்டது அது வேற. இங்க வந்து சீதைய கண்டுபிடிக்கிறதுக்கு போறதுக்கு, ரெண்டாவது ராவணனை வீழ்த்துறதுக்கு அவரு தீட்சை கொடுத்து சிவ பூஜை பண்ண இடம் வந்து எதுனா காஞ்சிபுரம். அப்படி ராவணன் அழிக்கிறதுக்கு அஸ்திரம் வேணும்ல, அது இங்கதான் பெறாரு. இந்த தளத்துல வந்துதான் இந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து அவர் அந்த இதை பெறார். வீர ராகவேசன் என்கின்ற சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து சிவபெருமானை என்ன செய்யறாரா, எப்படி பூசிக்கிறான்னு சொல்றாரு. வழிபாடு வெந்நீரும் கண்டிகையும் உடல் விரத பாசுபத விரதம் பூண்டு. பாசுபத விரதம் ரொம்ப சிவபெருமான் முக்கியமான விரதம். அந்த அஸ்திரம் வாங்குறதுக்காக இந்த விரதம் இருக்காரு, பாசுபத விரதம். அது எப்படின்னா, இந்த கற்ப பாய் இருக்கு பாத்தீங்களா, கற்ப பாய் அதுல இருப்பாங்க, உணவு சாப்பிட மாட்டாங்க, பஞ்சாத்திரத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 48 நாள் விடாம என்ன செய்வாங்க, இந்த விரதம் பண்றவங்க 48 நாள் விரதம் பூண்டு அந்த தர்ப்பப்பாயில இருந்து உணவு உட்கொள்ளாம என்ன செய்வாங்க, சிவபெருமானை தியானித்து 5 எழுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட விரதத்தை யாரு மேற்கொண்டா, ராமன் மேற்கொண்டான். எப்படி சும்மா இருக்க கூடாது, வெந்நீர் அணிந்து. அப்ப இப்ப ராமர் என்ன செய்யறாரு, திருநீர் பூசுறாரா? அப்ப நிறைய பேர் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ராமன் அவரும் ஒரு உயிர் தான். வெந்நீரும் கண்டிகை. கண்டிகை என்னது? ருத்ராஜ். என்ன யாரு போடல? எல்லாரும் போட்டீங்களா? எல்லாரும் போட்டாச்சுல? நீங்க போடலையா? நீங்க ஒண்ணு ஒரு ஆளு போடுறேன். சரி போடுறேன் போடுறேன். நான் கூடிய சீக்கிரத்துல போட்டுருவீங்க. என்ன சாமி உணர்த்தும் போது போட்டுருங்க. ஏன்னா ருத்ராஜ் முக்கியம். எவரேனும் விளையாடத்திட்டு திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்டபோது. இப்ப ஏன் போட சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஹெல்மெட் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிராபிக் போலீஸ் இருப்பாங்க, ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நீங்க ஓட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஹெல்மெட் போடலைன்னா, தம்பி வண்டி ஓரம் கட்டுங்க அப்படிம்பாங்க, அந்த லைசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படிம்பாங்க, லைசன்ஸ் கொடுத்துருவீங்க. அப்புறம் ஆர்சி புக் எடுங்க அப்படிம்பாங்க, அதையும் கொடுத்துருவீங்க. இந்த பைனான்ஸ், அது என்னது சார், பைனான்ஸ் போடுவாங்களா, அது என்னது, இன்சூரன்ஸ், அது மட்டும் போடல அப்படின்னு என்ன செய்வோம், மாட்டிக்கிடுவோம். ஏதாவது ஒண்ணு இல்ல அவங்க முடிச்சாலும் பார்ப்பாங்க, என்ன ஆர்சி புக் வச்சிருக்கானே, அப்ப இன்சூரன்ஸ் எடு. இன்சூரன்ஸ் காட்ட பிரச்சனை இல்லை, எல்லாம் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களை என்ன செய்வாங்க, கும்பிடு போட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படிவாங்க. அந்த எல்லா விதமான இது இருக்கிறது தான் விபூதி ருத்ராட்சம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஹெல்மெட் போட்டா எப்படி ஒண்ணுமே பேசாம அவன் விடுறானோ, அதே போல எவனே வந்தால் என்ன செய்வாரு, விபூதி ருத்ராட்சத்தை பார்த்தா போட்டும் 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 அப்படின்னு என்ன செய்வாரு, நம்மளை வழி அனுப்பிச்சு விட்டாரு. நமக்கு வந்து எது விபூதி ருத்ராட்சமோ நமக்கு சாதனம். இதை போட்டா எவன் என்ன செய்ய மாட்டாரான், நம்ம பக்கத்திலே வரமாட்டான். வந்தா ஒரு கும்பிடு போடுவாராம். எமது உயரும் 5 பேர் இன்சொல்லால் நயமுந்து ஓதவல்லா தமை நன்னினால் நியமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனம் நாமும் நமச்சிவாய. சபை நீங்க நமச்சிவாயத்தை சொல்றீங்க, விபூதி பூசிருக்கீங்க, ருத்ராஜம் அணிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு என்ன செய்வாரு, எவன் கும்பிட்டு போட்டு நம்மள தாராளமா அனுப்பிச்சுட்டு. ஆனா அதுக்கு லைசன்ஸ் என்ன வேணும், விபூதி ருத்ராஜம் இருக்கும், அப்படிதான் விடுவாரு. அது மாதிரிதான் இப்பயே நீங்க என்ன செஞ்சிடணும், ருத்ராஜமும் விபூதியும் போட ஆரம்பிச்சோம். அப்படின்னா எவன் கிட்ட நம்ம சிக்க மாட்டோம். சித்தி போட்டாங்க, சிதப்பம் போட்டாங்க, நீங்க கூடிய சீக்கிரத்துல போட்டுங்க. அப்படி வெந்நீரும் கண்டிகையும் உடல் நல்ல பாசுபர விரதம் பூண்டு தண்ணீடு மலர் தடுக்கை வீர ராகம் முதலை தாவித்து அந்த வீர ராகவேசன் என்கின்ற அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து தன்பால் 800 200 ஆய திருப்பெயர் இயம்பி அர்ச்சித்து, அப்பா 1008 மலர்களால் அர்ச்சிக்கிறாரு. 800 200 எவ்வளவு, 800 200 எவ்வளவு, 1008 அர்ச்சிக்கிறது. அப்படி எப்படி எடுத்து சொல்றாங்க பாருங்க. 1008 அர்ச்சனை என்ன செய்யறாராம், அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து. எதுக்காக, இது வந்து பலன் வேண்டி செய்யறது. இந்த இடத்துல வந்து அவர் செஞ்சது பலன் வேண்டி செஞ்சது ராமன். ஏன்னா சீத்தையை மீட்பதற்காக நீங்க வந்து வழிபாடு செய்யறார். மனைவியை பிரிந்து அவர் காட்டில் துன்பப்படும் போது சிவலிங்க ஸ்தாபனம் செய்து சீதையை மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த வீர ராகவேசன் என்கின்ற சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து வெந்நீர் அணிந்து பாசுவத விரதம் பூண்டு இங்கே என்ன செய்யறாரு, வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி செய்யும் போது என்ன செய்யறாரு, 1008 அர்ச்சனை இங்கே புரிகின்றார். பெயர் இயம்பி அர்ச்சித்து ஏத்தி அர்ச்சிக்கிறார். 1008 மலர்களால எடுத்து அர்ச்சித்து உன்னீடு பெருங்காதல் வளர்ந்து ஓங்க தொழு நயந்து உருகும் காலை. பூசை எப்ப பண்றாரு, நயந்து உருகும் மாலை நரா, இரவு நரா, மதிய வேலை நரா, என்ன சொன்னார், காலை. காலை வழிபாடு எப்பவுமே முக்கியம். சிவன் அனுஷ்டானம் சாயங்காலம் பண்ணிக்கிட்டு மாசம் அப்படிங்கிறாங்க.
இல்ல முதல்ல என்ன செய்யணும், காலையில முதல்ல முடிச்சிடணும். சாயங்காலம் டைம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு விருதம் வந்தா என்ன செய்வீங்க? விருதம் வந்தா என்ன பண்ணுவீங்க? முதல்ல காலை விடுவோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் வாய்ப்பு கிடைச்சா நீங்க எத்தனை நேரமா நீங்க அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கு. 3 வேளையுமே அனுஷ்டானம் பண்ணலாம். காலை, மதியம், இரவு 3 வேளையுமே பண்ணலாம் வாய்ப்பு கிடைச்சா. சாமி சிந்திக்கிறதானே. அஞ்செழுத்து சொல்ல போறீங்க, 108 தடவை அஞ்செழுத்து சொன்னா ரொம்ப நல்லது தானே. எத்தனை நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சிவபூஜை எடுத்தவங்க காலை, மதியம், இரவு 2 வேளையுமே அனுஷ்டானம் பண்ணணும். சிவபூஜை எடுத்தவங்க 3 வேளையுமே சிவபூஜை பண்ணணும். காலை, மதியம், இரவு பண்ணணும். ஆனா வேலை சூழ்நிலை காரணமாக சிவபெருமானே ஏமாத்துறது. எப்படி ஏமாத்துறது இல்ல, சூழ்நிலை காரணமா சிவபெருமானே அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க 2வது மதியத்துக்கும் இரவுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, 2 வேளையும் சேர்த்து உணவு ஊட்டிடுங்க அப்படின்னு சாமிக்கு என்ன செய்யும். சாமி இந்த 2ஆம் காலத்து 3ஆம் கால பூஜையை நீ ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு உணவு ஊட்டிட்டு என்ன செய்யறோம். அதுக்கப்புறம் அந்த பெட்டியை மறுநாள் காலையிலேயே தொடுறது. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை தொடரவே இல்லை. அப்படி இருப்பாரு. ஆனா சிவபூஜை பண்றவங்க 3 வேளையும் சிவபூஜை பண்ணா ரொம்ப சிறப்பு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், வேலைக்கு போறதுனால. ஆனா இறுதி காலத்துல வாய்ப்பு கிடைச்சா வயசான காலத்துல உட்கார்ந்து கூட செய்யலாம். நாம என்ன செய்வோம் தெரியுமா, அப்போ ஒரு நேரத்தை சொல்லுவோம், வயசாயிருச்சுல்ல பெட்டியை தூக்க கூட என் கை ஒரு மாதிரி இருக்கு, என்ன செய்வோம், அதையும் கழிச்சுட்டு போவோம். சரி, எந்த அளவுக்கு நீங்க சாமிகிட்ட ஒன்றுறீங்களோ அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய அருள் நமக்கு நிறைந்து. சரி, எவமர பொடி பூசை செய் பெருமான் திருவுள்ளம் இறங்கி உடனே சிவபெருமான் அவருடைய திருவுள்ளம் இறங்கி என்ன செய்யறான், வந்து காட்சி கொடுத்தாராம் சிவபெருமான். யாருக்கு? ராமருக்கு. அவ்விலிங்கத்திலே நின்று எழுந்தருளி விடைமேல் கொண்டு அமரர் சூழ அடகண பார்வதி பதையே. உடனே விடைவாகணும் கேட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும், அரகண பார்வதி பதையே. அப்படிதான் 63 ஆயிரம் வர்றால அந்த விடைவானத்துல சாமி காட்சி கொடுத்ததுமே நம்ம இந்த பெரிய புராணத்துல நான் சொன்னோம். அதே மாதிரிதான் இப்பயும் விடைவானத்துல காட்சி கொடுத்து என்ன செஞ்சாராம், நலியா ஒன்றி எடும் தின் புயல் தென்றல் பலமுறை தொழுது ஏற்றி செப்பலிட்டார். உடனே சாமியை பார்த்ததுமே பலமுறை அவரை வீழ்ந்து வணங்கி விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார். அண்ணனே அடியனுக்கு எளிவந்த பெரும் கருணை அமுதே அப்படின்னாராம். யாரு? ராமர். எம் புண்ணியனே, ராவணம் அரக்கர்கோன் பொலந்து ஒடித்தோல் சீதை என்னும் பெண் அரசை கவர்ந்து எடுத்து போயினான். சீதை என்ன செஞ்சா? கவர்ந்து போயிட்டான். என்ன செய்யணும்? சீதையை மீட்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் அவர் என்ன செய்யறாரு, விண்ணப்பம் செய்கின்றார். அப்படி விண்ணப்பம் செஞ்சதுமே சாமி என்ன பண்றாரா, திருவருள் கூர்ந்து உடனே வீர ராகவன் என்னும் பேர் மருவி வாழ்வாய், இங்கே நீ என்ன செய்ய, சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து நீ பூசை செய்வாயாக. பூசை செய்து முடிச்சது நான் என்ன செய்யறேன், உனக்கு வேற என்ன செய்யறது அப்படின்னா, கடவுள் தம் படைப்பிறவும் அவருக்கு வேணுங்கிற பாசுவ அஸ்திரம் பிற அஸ்திரங்களும் சாமி என்ன செய்யறாரா, ராவணன் வெல்வதற்காக இங்கே அஸ்திரம் கொடுக்கின்றார். எங்க? காஞ்சிபுரத்துல. மறந்துடக்கூடாது. பிறப்படை பிறவும் நல்குவித்து கருணை கூர்ந்து நல்லவரை பொடிபடுக்கும் பெருவரமும் அளித்தருளி எல்லா விதமான அருளும் அவருக்கு ராமருக்கு செய்தார். சீதையும் மீட்டு இலங்கையை வீழ்த்தி ராவணனையும் வீழ்த்தி அதுக்குரிய அஸ்திரமும் கொடுக்குறேன்னு சொல்லி சாமி அஸ்திரம் கொடுத்து எல்லா விதமான அருளும் சிறப்பு செய்கிறார். சீதையை மீட்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான சிறப்பும் ராமருக்கு அவர் அப்படி கொடுத்ததுமே என்னாச்சு அப்படின்னா, உடனே நீ சுக்கிரவன் சேனையோடு சென்று கடலை கடந்து ராவணனை சுற்றத்தோடும் அழித்து சீதையை விட்டு அயோத்தி அடைந்து அரசு புரிக என்று சிவபெருமான் பணித்தருளினார். அத்தனை விதமான சிறப்பும் கடைசி. அப்ப அயோத்தி அரசு ஆள்றது யாரு? ராமர். அரசு புரிவது அயோத்தி அரசு ஆள்றது யாரு? ராமர். இப்ப கோயில் கட்டியிருக்காங்களா, ராமர் கோயில் கட்டியிருக்காங்களா, போய் பாத்திருக்கீங்களா? யார் பாத்திருக்கீங்க? அடியன் மட்டும் தான் போயிருக்கானா? சாமி அப்ப அந்த அரசுரிமை கொடுத்தது யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த அரசுரிமை யாரும் கொடுக்காரு, சிவபெருமான் தான் கொடுக்காரு. அந்த அயோத்தியில இருக்கும்படி சாமி தான் அருள் கொடுக்குறாரு. அதை நம்ம நல்லா மறந்துடக்கூடாது. அந்த அரசு புரிக என்று அருள் செய்தார். பின்பு அகத்திய தத்துவ மொழிகளுக்கு ஐயத்தை சிவபெருமானிடம் கேட்க சிவபெருமான் இப்பதான் அந்த ஞானத்துக்கு வர்றாரு. நீங்க ஏற்கனவே அவர் ஞானத்தை பத்தி எடுத்து உரைத்தாருல, அதுக்குரிய ஐயங்கள் எல்லாம் சிவபெருமான்ட்டே கேட்டு தெரிஞ்சாராம் அகத்திய மாமன். இது ராமர் அந்த ஐயங்களையும் கேட்டு வச்சுக்கிட்டாரு. இப்ப அவருக்கு ஞானோபதேசம் கிடைச்சிருச்சு, சீதையை மீட்கக்கூடிய வழியும் கிடைச்சிருச்சு. யாருடைய அருளால? சிவபெருமானுடைய திருவருளால கிடைத்ததும் உடனே இந்த சிவலிங்கத்தை யார் வணங்கினார்களோ அவர்களை பகைவர்களை வென்று வாழ்ந்து திருவருளை அடைவார்கள் என்று இந்த கதை முடியுது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஈஸ்வர் கோயில் இருக்கான், கர்கீசர் என்கின்ற ஒரு கோயில் இருக்கான். கல்கி அவதாரத்துல கடைசி அவரு அந்த அவதாரம் செய்யும் போது அது பக்கத்துல ஒரு சிவலிங்க ஸ்தாபனம் செய்து பெருமாள் என்ன செய்யறாராம், அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கர்கீசர் என்னும் ஒரு தலம் உள்ளது. அங்கே
யுகாந்த காலத்தில் கொடியவர்களை அழித்து திருமால் கற்கி அவதாரம் கொண்டு பூஜித்து தான் விரும்பிய வரங்களை பெற்றார். அந்த சிவலிங்கத்தை பக்கத்துல கற்கீசன் செடி இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, கல்கி அவதாரம் அவர் இனிமேதான் எடுக்க போறான்னு சொல்றாங்க. அப்படித்தானே? திருமாலு 9 அவதாரம் எடுத்துட்டாரு, இன்னும் ஒரு அவதாரம் இருக்கு, அது கல்கி அவதாரம், அது இனிமேதான் எடுக்க போறாருன்னு சொல்றாங்க. ஆனா கல்கி அவதாரம் அவர் எடுத்துட்டாரு. எடுத்து சிவலிங்கத்தை சிவ பூஜை பண்ணி முடிஞ்சிருச்சு. அவர் 10 அவதாரமும் இப்போ அதை வச்சு ஒரு படமே வந்துருச்சு. அதை வச்சு சொல்றாரு. அதை மகாபாரத கதையத்தை எடுத்திருக்காங்க. அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணவர்கள், அந்த சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் பூக மோட்சங்களை பெறுவார்கள் என்று இந்த கதை நல்லா புரிஞ்சுச்சா? சொன்ன கதை புரிஞ்சுச்சா? ராமரு இங்க வந்து சீதை மீட்பதற்காக இந்த சிவலிங்கத்தை வீர ராகவேசன் என்கின்ற சிவலிங்க ஸ்தாபனம் செய்து சிவபெருமானிடம் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று ஞான உபதேசமும் பெற்று என்ன செய்யறாரு, இவருக்கு தீட்சை கொடுத்தவர் யாரு, அகத்திய மாமுனிவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்பயுமே குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது. அப்ப இவர் இதெல்லாம் இந்த போக வாழ்க்கையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதி வாழ்க்கைக்கு எது உதவும், அவருக்கு அந்த ஞான உபதேசம் தான் அவருக்கு உதவும். பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு கடைசி என்ன செய்யறாரு, ராமன் ஞான உபதேசம் பண்ணிக்கிறார். அப்படி இந்த கதை நமக்கு முடியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலபத்திர ராமேச படலாம். ராமேசத்தை பத்தி வருதான், சரி பார்ப்போம். தொடர்ந்து நம்ம இந்த கதையை பார்ப்போம் என்று சொல்லி, வேற எதுவும் இந்த கதையில ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப நம்ம சொன்னோம்ல, ஏதாவது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க அப்படின்னு எதுவும் இல்லைல்ல, ஏன்னா தெளிவா தான் இருக்கீங்க. இது வரைக்கும் தெளிவா தான் இருந்தோம். நீங்க கொஞ்சம் குழப்பிடாம எதாவது சேர்த்தா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு, நீங்க திடீர்னு மாத்தி விட்டுறாதீங்க அப்படிங்க. இதாலும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்போல் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். பக்கரை விச்சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சியனும் முக்கதூரகம் நீவ பக்குவ மலர்த்தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடம் ரச்செய்தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீரே தோடும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கருள்கை மறவேனே இக்கவரை நக்கணிகள் சர்க்கரை பருப்போடென்னை எல்பொறியவள் துவரை இளநீர் வந்த எச்சு வயப்பாவை பச்சரிசி பிட்டு வெளரி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பட்சணம் எனக்கோலோரு விக்கிர சமத்தனேனும் அருளாளி வெப்பகுடி லச்சாடில விப்பரமரப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே பெருமாளே. கைலாயபுரம் சிவஞான போதனை காட்டு பெருவாய் வைகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழுது திருவாவூர் தெரிவார் ஒரு நமச்சிவாய இவன் சைலாதி மரபுடையவன் திருமணம் நீடோடி கழகமாகும் வான்முகில் விளாத்து விகமலிவனம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத இகழ்வாக நான்மறை அறங்கள் ஓங்க நட்டமும் வெள்ளி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழகம் பார்வதீபதையே பெற்று முகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அண்ணா